யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி பக்தியெல்லாம் கொண்டு வர முடியாது. கட்டாயப்படுத்தி வருகின்ற பக்தி அப்படிங்கிறது எப்பவும் நிரந்தரமா இருக்காது. ஒருவருக்கு பக்தியே வரல அப்படிங்கும் போது அவரு நாத்திகரா இருக்காரு, இல்ல எதுவுமே அந்த உணர்வுகளற்ற நிலையில, இறை உணர்வே இல்லாத நிலையில இருக்கிறார் அப்படிங்கும் போது அது அவருக்கு விதிக்கப்பட்டது. அப்படி நாமுமே சில காலத்தில் இருந்திருப்போம். என்னதான் ஆன்மீகத்தில் இருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். இறைவன் இருக்கிறாரா? இத்தனை நாள் நம்ம பக்தி செய்கின்றோமே, ஒரு நாள் கூட அவருடைய இருப்பை உணர்ந்ததில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி மனதினுள்ளே தோன்றிக்கொண்டே இருந்திருக்கும். அப்படி தோன்றிக்கொண்டே இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாத போது நாமுமே கிட்டத்தட்ட இறைவன் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தில் நீடித்திருந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்த அபாயத்திலிருந்து அப்படி இப்படின்னு சொடக்கு போடுற நேரத்தில் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்திருப்பார். உங்களுக்குள் ஒரு சின்ன புரிதலை ஏதாவது ஆலயத்திலோ ஏதாவது சம்பவம் நடக்கும் போதோ உணர வைத்திருந்திருப்பார். அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்திருக்கும், ஐயா எப்படி இதுல இருந்து நம்ம மீண்டு வந்தோம், எப்படி இறைவன் நம்மை ஆட்கொண்டார், நம்ம தான் இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இப்ப இறைவனே கதி என்று கிடைக்கிறோமே, இதெல்லாம் எந்த வினாடியிலே நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே எப்பொழுதுமே இருப்போம். அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாரையும் கட்டாயப்படுத்தி பக்தி வராது. இறைவனாக மனம் வைத்து நம்முள் அந்த பக்தியை உண்டாக்க செய்தால்தான் உண்டு. இறைவனாக நினைத்து நம்மை ஆட்கொண்டால்தான் அந்த பக்தியானது அங்கு உருவாகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எப்பவுமே நம்ம சிவபித்தன் சேனல்ல இதை அடிக்கடி நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். என்னன்னா, நாம் பக்தி செய்யவில்லை, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பக்தி செய்யவில்லை, நம்மை இறைவன் ஆட்கொண்டதின் பேரில் நம்முள் இருக்கின்ற இறைவனை தரிசிக்க நாம் முயற்சிக்கிறோம். இததான் நம்ம சிவபித்தன் சேனல்ல எல்லா இடங்கள்லயும் கூறுறது. இதோட தாற்பயம் என்னன்னா, அன்பு உருவானவர் இறைவன் நம்முள் அன்பின் வடிவமாக இருக்கின்றார். எப்பொழுது நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு நாம் வருகின்றோமோ, அந்த மனநிலை எப்படி உண்டானது என்றால் இறைவன் வைத்த கருணையினால், இறைவன் நம்மை ஆட்கொண்டதினால் அந்த மனநிலையானது நமக்கு வருகிறது. அவ்வாறு அந்த மனநிலைக்கு வரும் பொழுது நாமே அன்பின் வடிவமாக மாறுகின்றோம். அதன் வாயிலாக எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை தரிசிக்கின்ற அந்த அரும்பேரை பெறுகின்றோம் அப்படிங்கிறது நாம் எல்லாம் உணர்ந்த ஒன்றே. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா, அன்பர் பெருமக்கள் சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும். அவன் மனசுல கொஞ்சம் கூட கவலை இருக்காது. ஏன்? நான் என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன், இது எல்லாம் பத்தி யோசிச்சா சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால அந்த கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துருவாங்க? படைத்தவனாகிய எம்பெருமான் ஈசனிடமே கொடுத்து விடுகிறார்கள். எல்லாத்திற்கும் மூல காரணமான ஈசனின் பாதத்திலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறார்கள். அப்ப அவங்க கிட்ட எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எப்பொழுதுமே சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்பமான நிலையிலே, பேரின்ப நிலையிலே அப்படியே அதில் திளைத்து கொண்டிருப்பார்கள். அந்த இன்பத்தை ஒரு வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. அந்த இன்பத்தை உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்களால் மட்டுமே அது இவ்வாறானது அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை வார்த்தைகளாலும் பிறருக்கு அவர்களால் கூட விளக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட இன்பத்திலே அப்படிப்பட்ட பேரின்பம் பெற்றவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருப்பார்கள். இதுலதான் நமக்கு என்னடா இப்படி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரே, கிடையாது. அவர்களுடன் எப்பொழுதுமே இறைவன் உரையாடி கொண்டிருப்பார். எப்பொழுதுமே இந்த இயற்கையில் நிகழ்கின்ற மாற்றங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனிப்பவர்களாக இருப்பார்கள். சில விஷயங்கள் நாடகம் போல நிகழ்ந்தேறும், அதிலே இறைவனின் பங்கு என்பதை உணர்ந்தவர்கள் சிரிக்கத்தான் செய்வார்கள். ஆடடா, இந்த மாயையில் மாட்டிக்கொண்டா மக்கள் இவ்வாறு அவதிப்படுகின்றனர் அப்படிங்கிறத உணர்ந்து விட்டால் சிரிப்பு தானே வரும். எப்பொழுதுமே சிரிப்பு, நகைப்பு, ரொம்ப மகிழ்ச்சியானவர்களாக அடியார் பெருமக்கள் இருப்பார்கள். இறைவனை ஆக்ஞா சக்கரத்திலே நிறுத்தி எப்பொழுதுமே தியானித்துக் கொண்டிருப்பதற்கே விரும்புவார்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சிவபஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். தியானம் செய்ய செய்ய
அந்த இடத்திலே இறைவனின் இருப்பை அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். ஏற்கனவே ஒரு நிலையாக அவர்கள் மனதினுள்ளேயும் உடலினுள்ளேயும் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் சிவனடியார்களாக இருக்கிறார்கள். மேலும் மேலும் அவர்கள் மெருகேற்றிக் கொள்வதற்காக தியானத்தை புரிகிறார்கள். தியானம் வளர்ந்து தவமாக மாறுகிறது. அதன் பலனாக அவர்கள் இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள். சாதாரணமா தனியா நின்னெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. கூட்டம் கூட்டமாக இருந்து அனைவரிடமும் இறைவனின் பெருமையை எடுத்து கூறி கொண்டிருப்பார்கள். நினைச்சு பாருங்க, நீங்க எப்பயாச்சும் அப்படி பேசியிருப்பீங்களான்னு? கண்டிப்பா பேசியிருப்போம். ஏன்னா இறைவனோட மகிமை எப்படிப்பட்டது. இறைவன் கருணாமூர்த்தி. எவ்வளவு பெரிய கஷ்டமாக வந்தாலும் அக்கஷ்டங்களை எல்லாம் வினாடி பொழுதிலே மாறச் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர். யாருக்குன்னா அதீத நம்பிக்கை உடையவர்களுக்கு. ஏன்னா குழப்பவாதிகளாக சில பேர் இருப்பாங்க. இறைவனை வழிபடலாமா வேண்டாமா, வழிபட்டால் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல குழப்ப நிலையில இருப்பவர்கள் இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியாது. ரொம்ப தெளிவான மனது, சிவபெருமான் இருக்கிறார், நம்மை எப்பொழுதுமே காத்து நிற்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய உன்னதமான உணர்வு ஒரு மனிதனின் உள்ளே இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவர்கள் இறைவனை பற்றிய பேசக்கூடிய அந்த வாய்ப்பை விரும்புவார்கள். தான் பெற்ற இன்பத்தை எவ்வாறாவது விலக்கிவிட முடியாதா அப்படின்னு அடியார் பெருமக்களுடன் எப்பொழுதுமே சிவபெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள். சிவனுடைய திருவிளையாடல்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதே போல பெரியோர்கள் பேசுகின்ற பேச்சை காது கொடுத்து கேட்பார்கள். இறைவனை பற்றி யார் பேசினாலும் சரி, சிவபெருமானை பற்றி குழந்தைகள் பேசினாலும் பெரியவர்கள் பேசினாலும் ஆடவர்கள் பெண்டீர் இந்த மாதிரி யார் பேசினாலும் சரி, இறைவனை பற்றி பேசுகிறார்களா காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப மனமுகந்து அனைவரையும் பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை பக்தியிலே ரொம்ப முக்கியம் என்னன்னா அடிபணிதல் அப்படிங்கிறது, அடியார்களை பணிதல் அப்படிங்கிறது. ஏன்னா நாயன்மார்கள் வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலுமான நாயன்மார்கள் அடியார்களுக்கு பணி புரிந்தவர்களாக, அடியார்களுக்கு சேவை புரிந்தவர்களாக இருப்பார்கள். அதிலே அவர்களை மிஞ்சும் அளவு யாராலும் செயல்பட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புணர்வுடன் அவர்கள் அந்த சேவையை செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு இருப்பாங்க. பிறரை மனதார பாராட்டக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. சிவபெருமானே, அப்பா, பொன்னம்பலவா அப்படின்ட்டு எல்லா நாமங்களையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நமக்கு என்னமோ தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா கிடையாது. அவர்கள் சிவபெருமானுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிவபெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் தான் இந்த சிவனடியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு முழுவதும் விபூதி பூசியிருப்பார்கள், உடல் எங்கும் ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள், மனது முழுவதும் சிவமாகவே இருப்பார்கள், பார்க்கின்ற அனைவரையும் சிவமாகவே பார்ப்பார்கள். பார்க்கின்ற பார்வையிலே ஒரு கனிவு இருக்கும், அவர்கள் முகத்திலே ஒரு ஒளி தெரியும். அப்படிப்பட்டவர்களாக இருப்பவர்கள் தான் சிவனடியார்களாக இருக்கிறார்கள். அந்த தன்மையை கொண்டவர்கள் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகா எடுத்து கூறியிருப்பார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இதனிலே நாம் எத்தனை குணங்களை கொண்டுள்ளோம் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை குணங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கிடைக்கப்பெற்ற குணங்களிலே அது எவ்வாறு மேலோங்கி இருக்கிறது, அதை நாம் இன்னும் எப்படி மெருகேற்றிக் கொள்வது என்பதையெல்லாம் படிப்படியாக நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக அது பெரிய அளவிலே நமக்கு உதவும். அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவபெருமான் இல்லாத இடமில்லை. சிவபெருமான் என்று சொன்னால் போதும் அருகாமையிலே அமர்ந்து கொள்வார். சிவபஞ்சாட்சரம் சொல்லும் போது உடம்பெல்லாம் நடுங்கும். சாதாரணமல்ல. சாதாரணமாக நீங்கள் சிவபஞ்சாட்சரத்தை சொல்கிறீர்கள் என்றாலே புண்ணியம். அதிலும் மனதினுடைய இறைவனை நிறுத்தி உணர்ந்து அந்த சிவபஞ்சாட்சரத்தை சொல்லும் போது உடல் நடுங்கும் பாருங்கள். அதெல்லாம் வார்த்தையிலே சொல்ல முடியாத உணர்வுகள். ஐயன் பேரை எங்கோ யாரோ ஒருவர் கூறும் பொழுது உடலானது நடுங்கும். அந்த திசையை பார்த்து முகமானது திரும்பும். யார் அந்த அடியவர் ஐயனை கூப்பிடுகிறாரே அப்படின்ட்டு நாம் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம், அவருடன் உரத்த குரலே ஐயனை கூப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் அங்கு தோன்றும். அதுதான் அந்த உண்மையான அன்பா இருக்கும். அதுதான் அடியார் பெருமக்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணமாக இருக்கும். எக்காலத்திலும் பிறர் மனதை புண்படுத்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. சிவனடியார்களிடத்தே மற்றவர்களை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. என்ன ஒரு குணம்தான் இருக்கும், இறைவனை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அடியார் பெருமக்களுக்கு தன்னால் என்ற சேவையை செய்ய வேண்டும். இது போன்ற எண்ணங்களே அவர்களை வியாபித்திருக்கும்.
அதன் மூலமாகவே அவர்கள் சிவபக்தியில் ஈடுபடுபவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டால் நாம் பல உண்மைகளை உணர்ந்து கொள்வோம் அடியார்களே. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இறைவனை வழிபடும் பொழுது அந்த மனம் ஒன்றிய நிலையில் வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்ப ஒவ்வொரு ஆலயத்திற்கு போகும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கக்கூடும். சிவபெருமான் ஆலயத்திற்கு போனால் அந்த ஏகாந்த நிலை அப்படிங்கிறது பெரும்பாலுமானவர்களுக்கு உண்டாகிறது. ஏனென்றால் அந்த மனமானது இறைவனுடன் அந்த இடத்திலே லயத்திருக்கும். அந்த ஏகாந்த நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். தன்னை மறந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னை மறந்த நிலை அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா என்று மட்டும் பாருங்களேன். ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு இந்த அனுபவமானது இருக்கிறது. இப்ப இயல்பா இறைவனை வழிபட போகிறார்கள், ஏதேனும் கேட்க போகிறார்கள் என்றால் வேறு. மனதிலே எந்த வேண்டுதலும் இல்லை, அப்பனை பார்த்தால் போதும் என்று மெதுவாக ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதே அப்படியே ஒரு புது விதமான உலகமாக தோன்றும். நான் சொல்வது நாம் உருவகப்படுத்திக் கொள்வதெல்லாம் இல்லை, உண்மையாகவே நான் வாழ்ந்த உலகம் வேறு, நான் இப்பொழுது உள்ளே செல்கின்ற உலகம் வேறு என்பது போல ஒரு பிரகாசம் அந்த இடத்திலே தோன்ற ஆரம்பிக்கும். அதை தாண்டி போகும் பொழுது, குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுதெல்லாம் எவ்வளவு வேகமாக பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டு போனோமோ அதன் வேகம் குறைந்து நான் தடுமாற ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு உதறலானது உடம்பிலே தோன்ற ஆரம்பிக்கும். அந்த உதறலை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு மேலும் மேலும் முன்னேற ஒரு கட்டத்திலே காலெல்லாம் நடக்க முடியாமல் தடுமாற ஆரம்பிக்கும். இந்த காலில் சோகை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லாதான் இருப்போம், நல்ல உணர்வோடு தான் இருப்போம், இருந்தாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வானது உடலிலே அந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கும். கண்கள் எல்லாம் குளமாயிருக்கும். அழுகிறாயா என்று கேட்டால் அதுவும் இல்லை. உடம்பெல்லாம் சிலிர்த்து நிற்கும். இறைவா அப்படின்னு அந்த சொல்கின்ற நாமத்தை யாரேனும் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், அப்படியே அமர்ந்துவிட தோன்றும். சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், அந்த இடத்திலே அமர்ந்து விட தோன்றும். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கருவறையில போய் எம்பெருமான் ஈசனை பார்க்கின்ற அந்த நொடி அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும். அதை யாராலும் விளக்க முடியுமா அப்படின்னா அந்த கைலாய காட்சியை கண்டது போல ஒரு உணர்வானது அந்த இடத்திலே தோன்றும். இந்த உலகத்திலிருந்து கைலாயத்திற்கே போன அந்த அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தரும். தன்னை மறந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னை மறந்த நிலை, யாரேனும் நமது பெயரை சொல்லி அழைத்தாலுமே கூட தெரியாத நிலையாக போய்விடும். மனதிற்குள்ளே இறைவனுடன் பேசுகின்ற அந்த அனுபவமானது கிடைக்க ஆரம்பித்துவிடும். நண்பனாக நினைத்தால் நண்பனாக, குருவாக நினைத்தால் குருவாக, தாயாக நினைத்தால் தாயாக, தந்தையாக நினைத்தால் தந்தையாக நாம் எவ்வாறு வழிபடுகின்றோமோ அந்த அனுபவத்திலே அவருடன் பேசுகின்ற அனுபவமானது அந்த இடத்திலே கிட்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலெல்லாம் சிலிர்த்து போச்சு, உடலெல்லாம் இயக்கத்தை நிறுத்திடும்னு சொல்ல போனா நல்ல கூர்ந்து கவனிச்சா தெரியும், அந்த இதய துடிப்பானது நமது காதுகளிலே பட பட படவென கேட்கும். அதெல்லாம் உச்சகட்ட நிலை. இப்ப இயல்பா நம்ம இருக்கோம், நம்மளோட இதய துடிப்பை நம்மால் உணர முடியுமானா முடியாது. ஆனா அந்த இரண்டரை கலந்த நிலை, அப்படியே இன்பத்தின் உச்சியில் ஏகாத நிலையிலே நாம் இறைவன் முன்னால் நிற்கின்றோம். அப்படிங்கும் போது அந்த இதய துடிப்பின் ஓசையை கூட நம் காதுகள் கேட்கும். நம்முடைய அந்த இதய துடிப்பின் ஓசையை காதுகள் கேட்கும். அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, அந்த பக்தி எவ்வளவு சிறத்தன்மையானது அப்படிங்கறத அந்த நிமிடத்தில் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியே எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் போயிடும். எண்ணத்தை அடக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. நீங்க எந்த எண்ணத்தையும் அடக்க தேவையில்லை. உண்மையான பக்தியிலே நேர்கொண்ட அந்த பார்வை இறைவனின் மீது மட்டும் இருக்கிறது. உனது கருத்துகள் எல்லாம் அந்த இடத்திலே மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்துடன் நாம் செல்லும் பொழுது அந்த ஒரு வயப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, இறைவனின் வயப்பட்ட நிலையிலே நாம் செல்லும் பொழுது நாம் எண்ணங்கள் அதுவாக குறைய ஆரம்பித்து விடுகின்றன. நாம் எண்ணத்தை கட்டுப்படுத்துவெல்லாம் வேண்டாம், எண்ணத்தை கட்டுப்படுத்தவெல்லாம் தேவையில்லை. அவரை மட்டும் நான் நினைத்துக் கொண்டு போகின்றேன். உள்ள போனா ஒரு எண்ணமும் அந்த இடத்துல இருக்காது. கண்ணா பின்னா நீ யோசிக்கக்கூடிய எந்த எண்ணமும் அங்க வராது. காரணம்,
நாம் இறைவனுடன் லயத்து விட்டோம், இரண்டரை கலந்து விட்டோம், அந்த ஆலயத்திற்குள் போகும்போதும் சரி அல்லது தியானத்தில் ஈடுபடும் பொழுதும் சரி இதெல்லாம் பொருந்தும். ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுதும் இந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். கண்டிப்பா அந்த இடத்துல தான் நம்ம இறைவனுடைய அந்த ஒரு கருணையை, அந்த பெருங்கருணையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிவபெருமான் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர், பிரபஞ்சங்களை எல்லாம் ஆட்டி படைக்கின்ற அவ்வளவு அரும்பெருள் ஆற்றல் வாய்ந்த எம்பெருமான் ஈசன் நமக்கு இந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அந்த அனுபவமானது நம்மால் மறக்க முடியாததாக இருக்கும். இது நிறைய ஆலயங்கள்ல நிறைய பேர் அனுபவித்திருந்திருப்போம். நிறைய ஆலயங்கள்ல நிறைய பேர் அனுபவித்திருந்தோம். எதையுமே எதிர்பார்க்காம அப்பா அப்படின்னு போய் கூப்பிடுற அந்த ஒரு தருணம் இருக்கிறதே, அதையெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அடியார் பெருமக்கள் உள்ளே சென்று அவருடைய அழகை மட்டும் வர்ணித்து பாடுகின்ற அந்த அற்புதமான தருணத்தை யாராலும் மறக்க முடியாது. இன்னது கொடு இன்னது தருகின்றேன் என்று கேட்பது பக்தி அல்ல. இன்னது கொடு இன்னதை தருகின்றேன் என்று கேட்பது பக்தி அல்ல. எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும், நான் ஏன் கேட்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல ஒரு நிலைத்தன்மையை உண்டாக்கும். பக்தியிலே நிலைத்தன்மையை உண்டாக்குகிறது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த பக்தி அப்படின்னு சொன்னாலே ஒரு குழப்பம். எனக்கு இன்னும் இறைவன் மீது ஒரு ஈடுபாடு வரவில்லையே, நான் இறைவனை அந்த நேசிக்கின்றேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க, உணர்ந்திருக்கிறார்கள். நிறைய அடியார் பெருமக்களாகட்டும் நிறைய ஞானியர்களாகட்டும் இறை அருளை உணர்ந்திருக்கிறேன் என்கிறார்களே, எனக்கு இன்னும் அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லையே அப்படிங்கிறவங்க எண்ணற்ற பேர். இப்ப அவர்களெல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க தினம் தினம் கோயிலுக்கு செல்ல வேண்டாம். உங்களுக்கு இன்னும் அந்த இறைவன் மீது ஒரு பெரிய பற்றுதல் வரவில்லை என்றாலும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் இல்லை. வீட்டிலே அமர்ந்து தினமும் இறைவனின் நாமத்தை மட்டும் சொல்லி ஜபம் செய்யுங்கள். இத்தனை முறை அத்தனை முறை என்றெல்லாம் வேண்டாம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் செயலாற்றாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இறை நாமத்தை ஜபம் செய்யுங்கள். இறை நாமத்தை ஜபம் செய்யுங்கள். அவ்வாறு ஜபம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கே தெரிய வரும், அது ஒரு அற்புதமான ஆற்றலை உங்களுக்குள் புத்துணர்வாக ஏற்படுத்தும். அந்த இறை அவ்வளவு பெரிய ஆற்றலை உங்களுக்குள் தோற்றுவிக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையாகவே அந்த இறை ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சாதாரணமா இறை மந்திரத்தை அல்லது இறைவனின் பெயரை சொல்வதால் இது சாத்தியமான சாதாரணமாக இல்லை. இறைவனின் திருப்பெயரை, சிவபெருமானின் திருப்பெயரை நீ ஒரு முறை சொல்வதற்கே நீ பல ஆயிரம் கோடி ஜென்மங்களில் நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணியம் செய்ததின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்து சிவபெருமானின் அந்த திருநாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றிருக்கின்றாய். அப்ப நீ எவ்வளவு புண்ணியம் செய்தவனாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் மறந்துவிட்டு அவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கின்றோம் இறைவனை சரணடைவதற்கு, இறைவனின் திருப்பெயரை சொல்வதற்கு அவ்வளவு புண்ணியம் செய்துவிட்டு இன்று அந்த வாய்ப்பை பெற்றிருந்தும் அதை தவிர்க்கின்றோம் அல்லது மறந்திருக்கின்றோம் என்றால் நம்மை என்னவென்று கூறுவது? நமக்கு இன்னும் எவ்வளவோ கடமைகள் இருக்கிறது. இறைவனை அடைதல், இறைவனை உணர்தல் என்றால் சாதாரண விஷயம் அன்று. அதற்கு நாம் ஒரு படி முன்னே எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் நம்மை நோக்கி 2 படிகளை எடுத்து வைப்பார். ஆரம்ப தியானம் அப்படிங்கிறது சிறந்ததாக அமையும். அதனை தாண்டி செய்யக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும், நாம் இறைவனின் மீது ஈடுபடாக செய்யக்கூடிய எல்லா சேவைகளுமே நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அடியார் பெருமக்களே. மீண்டும் சொல்வது ஒன்றுதான், இறையருளை எங்கும் தேட வேண்டாம். நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகின்றது. எல்லா இடத்திலும் இறைவன் வியாபித்திருக்கின்றார். நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும், அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எதுவாயினும் அதில் இறைவன் வீற்றிருக்கின்றார். அதிலே நீங்கள் அன்பு வய கொண்டு பார்க்கும் பொழுது, அன்பு வயவாகவே அது காட்சி தரும் பொழுது அது சிறப்பானதாகும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. முடியும். இப்பதான் கொஞ்சம் தாண்டி போய் நிலாவுக்கு போயிருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கு நெருங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த இப்பதான் நம்ம அறிவியல் முறைப்படி அணுகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது எப்பொழுது? இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது எப்பொழுது அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டா அதற்கான உறுதியான சான்றுகளை நம்மால் தர முடியாது. நம் அறிவுக்கு எட்டியவாறு தர முடியாது.
சரி, அந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் நம்மால் அறுதியிட்டு ஒரு பதிலை கூற முடியாத நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவாக உண்டானதா, யாரேனும் அதை உருவாக்கினார்களா, இப்படி பல கேள்விகள் அங்கு புதைந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக அணுகுவது அப்படிங்கிறது ஒரு வகையான செயல். இன்று அதைத்தான் நம்ம உறுதியாக நம்புகிறோம். அறிவியல் முறைப்படி எதையும் சொன்னால்தான் அப்படிங்கிற அணுகிறோம். அதெல்லாம் தவறில்லை. பல கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாட்டிலே எது சரியான கோட்பாடு அப்படிங்கறத தேடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்று ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமது சித்த பெருமக்கள், மகான்கள் எல்லாம் தன்னுடைய கடும் தவத்தின் காரணமாகவும் இறைவன் மீது வைத்த அந்த அதீத அன்பு அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து விடாதுங்க. அந்த அன்பு அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம வாழ்க்கையில ஏற்படாத அன்பு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாயை சூழ்ந்த உலகத்துல எதை பார்த்தாலும் இன்றைய காலகட்டத்திலே பொன் பொருள் அப்படிங்கிற விஷயமாக மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. பணம் வேண்டும், பணம் இருந்தால் உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நம் மனதிற்குள்ளே ஆழமாக பதிந்து விட்டதை உங்களால் உணர்ந்திருக்க முடியும். பணம் இருந்தால் அனைத்தையும் வாங்கிவிடலாம். ஆம், பணம் இருந்தால் புறப்பொருட்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். இறைவனின் கருணையை உங்களால் வாங்க முடியாது. உண்மையான அன்பை உங்களால் பெற முடியாது. நிம்மதியான தூக்கத்தை நம்மால் பெற முடியாது. பணத்தை வைத்து இதெல்லாம் வாங்க முடியுமா? பணம் இருக்கிறது என்று உங்கள் மீது அன்பு காட்டுபவர்கள் உண்மையான அன்பை காட்டுகிறார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிடையாதுன்னு அடியேன் சொல்வதற்கான காரணம், அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. நிறைய பணம் இருக்கும்போது நம்ம மாயையில சிக்கியிருப்போம் இல்லையா? ஒரு அகங்காரமானது தலைக்கு ஏறி இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்மால் உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னும் தொடர்ச்சியாவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி சித்தர்களும் ஞானியர்களும் தங்களது இறை பக்தியின் காரணமாக, அவர்கள் மேற்கொண்ட கடும் தவத்தின் பலனாக இறை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கோட்பாடை சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்றது, இந்த நாதம் அப்படின்னு ஒரு விஷயம், விந்து நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்ச தோற்றத்திலே ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நாதம் அப்படிங்கிற விஷயத்திற்கு முக்கியத்துவம், விந்து அப்படிங்கிற அந்த நாதம் இல்லையா, வித்து நாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் ஞானத்திலே கண்டறிந்த உண்மை. இன்னைக்கு நம்ம பெருவடிப்பு அப்படின்னு சொல்றத அவங்க அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றிய விஷயங்களை அறிவியலாளர்கள் மட்டும் ஆராய்ச்சி செய்வதில்லை. ஆன்மீக வழியிலே உண்மையான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், தியானம் செய்பவர்கள், தவம் செய்பவர்களுக்கு இறைவன் அதை மனதிலே அகக்காட்சியாக காட்டுகிறார். அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை ஞானியர்கள் கூற்றிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்திலே அனைத்தையும் கணித்திருக்கிறார்களே. அறிவியல் வளராத காலகட்டத்திலே கிரகங்களை பற்றியும் கோள்களின் இயக்கங்களை பற்றியும் தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறார்களே. இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, அதனை பற்றி ஆர்வம் நமக்குள் வரும் பொழுது கண்டிப்பா அந்த இறை அப்படிங்கிறத பத்தின தேடல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிவபெருமானுடைய கருணையை சொல்ல வேண்டும் என்றால், சிவபெருமானுடைய கருணையை பற்றி பேச வேண்டும். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் என்ன பேசுவது அப்படின்னு யோசிக்கவெல்லாம் முடியாது. நீங்க எதை பேசினாலுமே அது இறைவன் கருணை தான். நாம் இப்ப பேசுவதே இறைவனின் கருணையில் தானே. அடியேன் பேசுகின்றேன் என்றால் இந்த பேச்சிற்கு காரணமானவர் இறைவன். இந்த பேச்சிற்கு காரணமானவர் யார்? சிவபெருமான். நாம் இப்பொழுது நடக்கின்றோம் என்றால் அந்த நடை அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு காரணமானவர் யார்? சிவபெருமான். நம்ம இப்ப ஆடுகிறோம் என்றால் இந்த ஆட்டம் ஆடுவதற்கு அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறதல்ல, அதற்கெல்லாம் ஆதி மூலமாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான். அந்த ஒரு வாக்கியம் நாம் சொல்வோம், அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு. அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு. இந்த உடலிலே உயிரை இறுக பற்ற வைத்திருப்பதும் யார் அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமான். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் இன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒன்றே. அவர் இன்றி அணுவும் அசையாது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் இருக்கின்றார்.
உன்னுடைய செயல்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா உன்னுள்ளே இருக்கிறார். உன்னுடைய செயல்பாட்டின் வடிவமாகவும் இருக்கின்றார், உன்னுள்ளே இருக்கிறார், நீயாகவும் இருக்கின்றார், நானாகவும் இருக்கின்றார், சர்வமாகவும் இருக்கின்றார். நம்ம அதை அப்படித்தான் பார்க்கிறோமா? இன்றைய காலகட்டத்திலே இறைவன் சர்வமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோமா அப்படின்னா அது அவரவர் மனதை கேட்டு பார்க்க வேண்டிய விஷயமாகவே இருக்கிறது. எல்லாருமே அப்படி பார்க்கிறோமா? எல்லாருமே அப்படி பார்க்கிறோமான்னு சிவனடியார்கள் எப்பொழுதுமே அனைத்து ஜீவராசிகளும் சிவனை காண்பவர்கள். சிவனடியார்கள் எப்பொழுதுமே அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானாக பார்க்கிறார்கள். அதன் மீது அன்பு செலுத்துகிறார்கள், அன்பு செலுத்த முயல்கிறார்கள். முற்றிலுமான அன்பாக இருக்கிறதா அப்படின்னா அது அவர்கள் தான் விடை சொல்ல வேண்டும். சிவபக்திக்கு வருபவர்கள் இதுவரையிலும் சிவபெருமானை பற்றி அறிந்ததில்லை. இப்பொழுதுதான் அவர் மீது ஒரு ஈடுபாடு வந்திருக்கிறது. ஏன்னா அவரு ஒருவரை சாதாரணமா ஆட்கொள்ள மாட்டார். இந்த பிரபஞ்சத்துல, குறிப்பா இந்த பூமியில எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. அதுல மனித பிறவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுல நாம் செய்கின்ற செயல்பாடுகளின் வாயிலாக கர்மத்தை நாம் கழிக்கின்றோம் அல்லவா? அந்த கர்மா கழிய கழிய ஒரு காலகட்டத்திலே இவனுக்கு அந்த முக்திக்கான வழியை காட்ட வேண்டும் என்று அவர் எண்ணிவிட்டால் அவரை ஆட்கொள்கிறார். அந்த ஆட்கொள்கின்ற தருணத்திலே அப்படியே ஒரு மறந்த நிலை, தன்னை மறந்த நிலையாக இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். யாரேனும் கேட்பார்கள், ஐயா எப்பொழுது இருந்து சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தீர்கள், எப்பொழுது இருந்து சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. யோசிச்சு பார்ப்பீங்களா? நீங்க என்னைக்காச்சும் வாழ்க்கையில் அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்க? நம்மளை எப்ப இருந்து சிவபெருமான் ஆட்கொண்டார், எப்ப இருந்து நம்ம சிவனை வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு? யோசிச்சு பார்த்தோம்னா விடை கிடைக்குமான்னு? சில பேத்துக்கெல்லாம் விடையே கிடைக்காது. சில பேத்துக்கெல்லாம் விடையே கிடைக்காது. ஏன்னா அவங்க நினைவு தெரிந்த நாளிலிருந்தே சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். என்னெல்லாம் தெரியாது. கல்லை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க, கல்லை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. எந்த இடத்துல எல்லாம் அருவுருவ திருமேனியான லிங்க திருமேனியை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. தனக்கே தெரியாமல் அவர் மீது ஒரு அளப்பரிய அன்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். உலக வாழ்க்கையில இருந்தாலுமே எந்த வினாடி பொழுதிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிருக்கும். யாராச்சும் கேட்டாங்கன்னா எத்தனை வயசுல இருந்து சிவபெருமான் மீது பக்தியாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா, இத்தனை வருஷம் சொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ பக்குவப்பட்டு விட்டேன்னா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிவபெருமானை பிடிக்கும். எங்கேயாச்சும் போய் விளையாண்டோம்னா மண்ணை கூட்டி வச்சு லிங்கமா செஞ்சு சிவபெருமானே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். சிவாலயங்களை பார்த்தா நம்மளையே அறியாம உள்ள ஓடி போய் இரு அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருந்திருப்போம். அத குழந்தை மனம் அப்படிங்கறதுதான் எப்பவுமே சிவபெருமான் இருக்கின்ற இடம். குழந்தை மனம்னா என்ன? கள்ளம் கபடம் இல்லாமல் மனம். யாருக்கும் துரோகம் நினைச்சிருக்க மாட்டோம், யாருக்கும் கஷ்டம் வரணும்னு நினைச்சிருக்க மாட்டோம். அந்த குழந்தை எப்படி இருக்குமோ, எனக்கு அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி அப்பா நீ வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அந்த மனமானது தூய்மையானதாக இருக்கும். எப்பொழுதுமே அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றால் அதிலிருந்து அது கவனத்தை திருப்பவே திருப்பாது. எனக்கு அது வேண்டும் அப்படின்ட்டே இருக்கும். அதிலிருந்து மாற்றுக்கிறதே இருக்காது. அப்படி அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டோம் அப்படின்னா, பார்த்துட்டோன்னு என்ன, சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும்னா அந்த மனதை அங்கேயேதான் சுற்றி சுற்றி வரும். அதன் அழகை வர்ணித்திருப்பார்கள் மகான்கள் எல்லாம். மகான்களாகட்டும் சித்தர்களாகட்டும் அவருடைய அருளையும் அவருடைய அந்த அருளாற்றலையும் பற்றி விவரித்திருப்பார்கள். அவருக்கு ஈடு இணை ஏதேனும் சொல்ல முடியுமா உங்களால்? இல்ல நம்மால சொல்ல முடியுமா? இவரை விட அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஆற்றல் பொருந்திய ஒரு மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய சக்தி அப்படின்னா ஐயனுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு பொருளை நாம் செய்கின்றோம் அப்படின்னாலே அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும். ரொம்ப கடினமான வேலைகளை எல்லாம் செய்துதான் ஒரு பொருளை உருவாக்க முடிகிறது. உதாரணத்திற்கு இப்ப நம்ம தூபக்கோள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது நினைச்சதுமே அப்படி வந்துடாது. அதுக்கு பல கட்ட வேலைகளை செய்து அதை பக்குவப்படுத்தி ஒரு உருவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? கிடையாது அல்லவா? நம்மால ஒரு சின்ன பொருளையே உண்டாக்குறதுக்கு முடியல. சொந்தமா இங்க இருக்கிற பொருள்லாம் எடுக்காம போனால ஒரு பொருளை உருவாக்க முடியுமானா முடியாது. அதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஆனா இறைவன் சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார், இன்னும் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய ஆற்றலை நீங்கள் எப்படி வரையறுக்க முடியும் அப்படிங்கிறது தானே நமக்குள்ள வருகின்ற கேள்வி. இன்னுமே இறைவன் அந்த திருநடனத்தினால் இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இன்னும் நம் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை இன்னும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இதுதான் நிறைவு அப்படின்னு எந்த இடத்தையும் அவங்களால சொல்ல முடியல. வளர்ந்துகிட்டே இருக்கு, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அவர் நடனத்தின் காரணமாக. அப்ப அவர் எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவராக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் அப்படியே கோடான கோடி கோள்களையும் பிரபஞ்சத்தை அப்படி படைத்து அதுல அண்டங்கள் பல நிறைய படைத்து அதுல ஒரு குட்டி கிரகம் பூமி, அதுல ஒரு குட்டி கிரகம் பூமி, அதிலே நாம் வாழ்கின்றோம். அதிலே பல உயிரினங்களாக இங்கு நிறைய ஆத்மாக்கள் உலாவுகின்றன. அந்த உயிரினங்களில் எல்லாம் குறிப்பாக இந்த மனித பிறவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜென்மத்திலே இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பல உயிரினங்கள் அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கின்றன. மனிதனும் பல பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. வந்தது எதற்கு அப்படின்னே தெரியாம பணத்தை சேர்த்து வைக்கிறக்காக இறைவன் நினைச்சிருக்கார், சுகபோகங்களாக வாழ்வதற்கு அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு மனது, எப்பா இவ்வளவு சேர்த்துட்டோம் அப்பா அப்படின்ட்டு. ஆனாலும் ஒன்னையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் வாழ்ற காலத்திலயும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதுதான் ஒரு மாதிரியான நெருடலை ஏற்படுத்தும். இப்படி இந்த பூமியில பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அதிலே மனித உயிரினம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக நாம் கருதி கொள்கின்றோம். ஏன் அப்படின்னா இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை நமக்கு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்ப நம்ம பக்கத்துல வாழ்ற நாய்க்கோ நரிக்கோ இந்த இடத்துல குரங்குகளுக்கோ இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதிட்டு கூற முடியுமானா தெரியாது, நமக்கு தெரியாது. அது அந்த ஆத்மா ஏதோ ஒரு வடிவத்தில் இறைவனை வழிபடலாம். நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு. ஆனா கிடைத்திருப்பது உண்மைதானே. மற்ற உயிரினங்கள் கிடைக்கவில்லைன்னா சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்த நமக்கு அந்த 6ஆம் அறிவு அப்படிங்கிறதன் பொருட்டு பகுத்தாய்ந்து இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை யார் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அதுல அண்டம் இந்த மாதிரி வரிசையா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரகம் அப்படிங்கிறது இந்த பூமி. இந்த பூமியிலே பல ஊர்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போனாலும் அதிலே இந்த நாடு, இந்த பாரத பூமி அப்படிங்கிறது புண்ணிய திருநாடு. இந்த புண்ணிய திருநாட்டிலே இறைவனை நினைத்து வாழக்கூடிய அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது அது எந்த ஜென்மத்திலே நாம் செய்த புண்ணியம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. பல ஜென்மங்களை எடுத்தாச்சு. பல ஜென்மங்களை எடுத்து கடந்த பிறகுதான் நமக்கு இந்த ஜென்மமானது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். சிவபெருமானை பத்தி மணிவாசக பெருமான் பாடும்போது இத்தனை பிறவைகளையும் எடுத்து இழைச்சிருக்கேன், சும்மா இல்ல இத்தனை பிறவைகளையும் பலமுறை எடுத்து இழைத்திருக்கிறேன். அழுத்து போச்சு. எதற்காக இந்த பிறவைகள், எதற்காக இத்தனை பிறவைகளை நான் எடுத்தேன் அப்படிங்கிற அந்த கேள்வியானது அந்த இடத்திலே தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பிறவியை இறைவன் ஏன் கொடுக்கின்றார்? இந்த பிறவியை ஏன் கொடுக்கின்றார்? அந்த அரும்பெரும் ஆற்றல் பொருந்தி அந்த ஆன்மாவை சுட்டியுள்ள அந்த அழுக்கு மாசு எல்லாம் நீங்க பெற்று விட்டால் இறைவனை உணர முடியும், இறைவனுடன் இரண்டரை கலந்து விட முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துவிடும். அது தெரியாம போகுது அப்படின்னா அப்படியே பிறப்பு இறப்புன்னு அந்த சுழற்சியானது உண்டாகிக்கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. பிறந்து இழைக்க வேண்டியதான், ஒவ்வொரு பிறவியிலும் பிறக்க வேண்டியதான், இழைக்க வேண்டியதான். அதுல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையானதா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுலயும் குறிப்பா தமிழகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சிவபக்தியில் நாம் வாழ்கின்றோம் அப்படின்னா அதெல்லாம் பெரிய கொடுப்பனை தானே. நம்மளை சுத்தி இறைவன் இல்லை நாத்திகம் பேசுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம்.
அரசியலுக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் இறைவனை பற்றி தூற்றுபவர்களும் சரி, இறைவனை ஏசுபவர்களும் சரி, ஏராளம் ஏராளம். இப்ப நீங்க திருநீர் வச்சுட்டு போனா சாதாரணமா கடந்து சென்று முடிகிறதா இந்த சமுதாயத்திலே? நெற்றி நிறைய விபூதியை வைத்து நம்மால் இயல்பாக நடந்துவிட முடிகிறதா? ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்தாலும் அதற்கப்புறம் இறைவனை மனதால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதுல எந்த ஒரு என்ன சொல்றது ஐயப்பாடோ அதுல தேவையில்லாத குழப்பங்களோ ஏற்படவில்லை. ஆனால் அப்படி கழுத்திலே உத்ராட்சத்தை அணிந்து கொண்டு நெற்றியிலே திருநீரை அணிந்து கொண்டு இந்த சமுதாயத்திலே இயல்பாக நடந்துவிட முடிகிறதான பல பேரோட கேலி பேச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் அந்த இடத்திலே ஆளாய் கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நாம் நினைப்பதில்லை. ஏன்னா மாயையில கட்டுண்டு கிடக்கிறார்கள். இன்னும் நாமும் மாயையிலிருந்து வெளியே வரவில்லை. இருந்தாலும் அதைவிட மோசமான மாயையில் கட்டுண்டு இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நான் எப்பதான் தெளிவடைவது? அந்த கேள்வியை நமக்குள் எழுப்பிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான அந்த ஒரு விஷயமானது நமக்கு புரிய வந்துவிடும். நாம் செல்வது சரியான பாதைதான் அப்படிங்கிற அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும். உண்மையிலேயே நாம் செல்கின்ற பாதை உத்தமமான பாதை அப்படிங்கிறது தெரிய வரும். எத்தனையோ கோடி பேர், குறைந்தபட்சம் ஒரு 800 கோடி பேர் இந்த பூமியிலே உயிரோடு இருப்பார்களா? மனிதர்கள் பல உயிரினங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு உயிரினமான மனித இனத்திலே 800 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 800 கோடி பேர்ல 800 கோடி பேர்த்துக்கும் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனித பிறப்பே உயரிய பிறப்பு. அதிலும் ஒரு 800 கோடி பேர்ல சிவபெருமானை நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பானது அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப கடினமா தான் இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து அந்த ஒரு இறை அனுபூதியை பெறுபவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையும் சிவாலயங்களையும் தேடி தேடி வருகிறார்கள். ஆனா இங்கிருப்பவர்களுக்கு அதோட மகிமை தெரிவதில்லை. இங்கிருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் மகிமையானது புரிவதில்லை. மாயையால் கட்டுண்டு இருக்கிறார்கள். சொல்ல போனா அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்டுவிட்டு மனம் குழம்பி விட்டோமே எனில் கண்டிப்பா நமக்கும் இன்னொரு பிறவி அப்படிங்கிறது ஊர்ஜிதமா உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதுல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர்களால் நமக்கு எதுவும் பாதிப்பான கிடையவே கிடையாது. அவர்களால் ஏதேனும் பாதிப்பு அப்படின்னா கிடையவே கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்கிற அவங்க கேட்கிற கேள்விகளை நாம் உற்று நோக்க வேண்டும். கடவுள் இல்ல, இருந்தா காமி. கடவுள் இருக்காரா? இருந்தா காமி. சரியான கேள்விதானே. கடவுள் இருக்கிறாரா? இருந்தா காமி. நம்மால் காட்ட முடியுமா? இல்லை அவர்களுக்குத்தான் காட்டினால் தெரிவாரா? அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியுமா? அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அது அவங்களோட பகுதி. இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வியை எண்ணி பாருங்க. கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் காமி. நாம் பார்த்திருக்கிறோமா கடவுளை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப அவர் கேட்கின்ற கேள்வி சரியா அப்படின்ற அந்த ஒரு குழப்பமானது மனதில் எழும்பும் அல்லவா? ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடியார்களே. இப்ப நம்ம குருமார்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி சென்றிருப்பார்கள். நமது முன்னோர்களும் நமக்கு பாரம்பரியமாக சில விஷயங்களை எடுத்து சொல்லி இருப்பார்கள். இப்படி வழிபட வேண்டும், இப்படி இதை செய்ய வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இருப்பார்கள். நாமும் அவ்வாறே வழிபட்டு கொண்டே வந்து கொண்டிருப்போம். இந்த வழிபாட்டை செய்தால் நம்மால் இறைவனை உணர்ந்து விட முடியுமா, பார்த்து விட முடியுமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்ல. வழிபாட்டை செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இறைவன் எனக்கு இதை கொடுப்பார், அதை கொடுப்பார். இந்த மாதிரிதான் நம்மளுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அதை தாண்டிய ஒரு விஷயம் எது? இறைவனை பார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்லவா? அது ஒரு உன்னதமான கேள்வி. அந்த கேள்வியை நமக்குள் நாம் எழுப்பி இருந்திருக்க வேண்டும். இறைவனை பார்க்க முடியுமா என்று கேட்கிறார்களே, அப்ப பார்ப்பதற்கு வழி இருந்தால் அது என்ன வழி? பார்ப்பதற்கு வழி இருந்தால் என்ன வழி? சரி, பார்க்க முடியவில்லை, குறைந்தபட்சம் அவரை உணர முடியுமா? உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உணர்வதற்கு நாம் இதுவரையில என்ன செய்தோம்? அதுதான் இங்க பெரிய கேள்வி. எல்லாருமே கேட்கிறார்கள், சரியான கேள்விதான். அவர்கள் கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதிலை நாம் தேடினோமா? இதுவரையிலும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றோ, இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ யார் முயற்சி செய்தோம்? அதற்காக நாம் என்ன பிராயச்சித்தம் செய்தோம்? ஏதாச்சும் முயற்சி செஞ்சிருக்கணும்ல. ஏன்னா இது மாபெரும் ரகசியம். இறை கொள்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் சொன்னாங்க, நானும் செஞ்சேன். சிவாலயத்துக்கு போக சொன்னாங்க, அபிஷேகம் செய்ய சொன்னாங்க, இந்த கஷ்டம் நீங்கும்னு சொன்னாங்க, போனேன், செஞ்சேன், கஷ்டம் நீங்குச்சு. சிவாலயத்துக்கு போய் தியானம் செய்ய
கண்டிப்பா உன் பிரச்சனை எல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. போனேன், தியானம் செஞ்சேன், கண்டிப்பா அது நிறைவேறிடுச்சு. அப்ப நீ தியானம் செய்கின்றாய், வழிபாடு செய்கின்றாய், உனக்கானது நடக்கிறது அப்படிங்கும் போது அந்த இறைவன் இருப்பை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து ஏதோ ஒரு சக்தியின் காரணமாகத்தான் நமக்கு இதெல்லாம் நடக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த சக்தியை உன்னுள் உணர்வதற்கு நீ என்ன முயற்சி செய்தாய்? உன்னுள் உணர்வதற்கு என்ன முயற்சி செய்தாய் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த கேள்வியானது விடை இல்லாததாகவே போகின்றது. ஏன்னா நம்ம இதுவரையிலும் எந்த முயற்சியுமே செஞ்சதில்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்யும் போது இறைவன் நாம் கேட்பதை கொடுப்பார், இந்த மாதிரியே எண்ணங்களில் போய்கொண்டிருப்பதன் காரணமாக அந்த அரும்பெரும் சக்தியை நம்முள் உணர்ந்து கொள்வதற்கு மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. உணர வேண்டும். பார்க்க வேண்டுமா, உணர வேண்டுமா? பார்க்க வேண்டுமா, உணர வேண்டுமா அப்படின்னு கேட்டா தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், புறப்பொருட்களை நம்மால் பார்த்து விட முடியும், எளிதாக பார்த்து விட முடியும். இப்ப இறைவனை சிலையாக செய்து அதற்கு உயிர் கொடுத்து ஒரு ஆலயத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை கண்டிப்பாக நம்மால் பார்த்து விட முடியும், புறப்பொருட்களை பார்த்து விட முடியும். ஆனால் பிரபஞ்சம் எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு அற்புத சக்தியை பார்க்க முடியுமா, உணர முடியுமா? பார்க்க முடியுமா, உணர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். ஆரம்பத்திலே இது சமாளிப்பதற்கான விஷயம் அல்ல. மூளை இருக்கிறதா, பார்த்து இருக்கிறாயா அப்படின்னா நம்ம மூளையை பார்த்ததில்ல. ஆனா மற்றொரு மனிதனின் மூளையை ஏதேனும் ஒரு தருணத்திலே நம்ம பார்த்திருப்போம். ஆய்வகங்களிலோ இல்ல படமாகவோ இல்ல நேரில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்திருப்போம். கண்டிப்பா மூளை இருப்பதை நாம் ஒற்றுக்கொள்கின்றோம். அந்த மூளையில அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா எப்படி நம்மளால சொல்ல முடியும்? மூளையில அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அந்த அறிவை பார்க்க முடியுமா, உணர முடியுமா? அந்த அறிவை பார்க்க முடியுமா, உணர முடியுமா? இது ஒரு கேள்வி, நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. கண்டிப்பா அதை பார்க்க முடியாது, அதை செயல்களின் வாயிலாக உணர்ந்துதான் கொள்ள முடியும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, அறிவு இருக்கா அவனுக்கு கேள்வி கேட்கிறாங்க, நாம அதற்கு சொல்லுவோம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி அதை நாம் எங்கு காட்ட முடியும்? இல்லை, நாம் எங்கு பார்த்திருக்கிறோம் அறிவை? கிடையாது அல்லவா? அப்ப இயற்கையாக சில விஷயங்களை நம்மால் உணர்ந்துதான் கொள்ள முடிகிறது. அதுவும் நம்மிடம் இருப்பதையே. நம்மிடம் அறிவு இருக்கிறது, அந்த அறிவு ரூபமாக இறைவன் இருக்கிறார். அற்புதமான அந்த அறிவாகத்தான் இறைவன் இருக்கிறார். அவரை உணர்ந்துதான் கொள்ள முடியுமா? அறிவை நீ எவ்வாறு உணர்ந்து கொள்கிறாயோ அறிவின் ஸ்வரூபமாக உன்னுள் இருப்பவரையும் நீ உணர்ந்துதான் கொள்ள முடியும். ஆரம்பத்திலே அது உணர்ந்து கொள்வதே பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவின் ஸ்வரூபமான இறைவனை நம்ம உணர்ந்து கொள்வதே பேரின்பமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பொய்யெல்லாம் அல்ல, அது மெய்யான அந்த விஷயத்திற்கு நாம் பொய் என்று பெயர் வைத்து விட்டோம். பொய்யான இந்த உடலுக்கு நாம் மெய் என்று பெயர் வைத்து விட்டோம். அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இடத்துல, இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்படி எந்த முயற்சியுமே செய்யவில்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா அதில் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குமே தவிர அதில் நாம் கிடைக்க பெறுவது அப்படிங்கிறது எதுவுமே இருப்பதில்லை. இறைவன் பல வகைகளிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை உணர்த்துகிறார். அது உங்களுக்கு அனுபவமாக இருந்திருக்கும். இதை எதையும் நம்மால் காகிதங்களில் காட்ட முடியாது, டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்மால் எழுதி வைக்க முடியாது, உணர்ச்சிகளில் வெளிப்படுத்த முடியாது. அதை உணரத்தான் முடியும். ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையிலே பல நேரங்களில் கடந்து வந்திருப்போம். இதற்கு மேல் நாம் வாழ வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கும். இதற்கு மேல் நம்மால் வாழ முடியுமா அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கும். சில பேர் அந்த தன்னம்பிக்கையை விட்டுவிடுவதன் காரணமாக அடுத்த உடலை நோக்கி அவர்கள் பயணித்து விடுகிறார்கள். ஆனா சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களை விடாது பிடித்து கொண்டவர்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வர்ற சூழ்நிலையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்துல சிவாய நம அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்திலையும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதற்கு அந்த நேரத்துல கூட அவங்க மனசுல அல்லது முகத்துல ஒரு சலனம் இருக்காது. ஏன்? எல்லாம் பண்ற, இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கொடுத்துட்டேன், அப்ப இந்த கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்த நீ தான் என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்.
நானா ஏதாச்சும் பண்ண போய் அது தப்பாகிறதுக்கு பதிலா நீயா எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்றதுதான் அந்த சிவாயனம் அப்படிங்கிற மந்திரம். அப்படி சொல்லும் போது சூக்ஷமமா இறைவன் வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்றளவும் சிவனடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது நடந்தும் கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சிவனடியார்களை போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை வாழ்க்கையில வருது, இதுக்கு மேல் நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டாலுமே கூட, அந்த காலகட்டத்திலுமே கூட அவர்கள் மனதிலே நிலையாக ஒரு விஷயம் தங்கி இருக்கிறது அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான், சிவனை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நினைவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே உள்ளார்ந்து ஊறி விடுகிறது. எல்லாமே சிவம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது அவர்களுக்குள் வந்து விடுகிறது அப்படின்னா அவர்கள் மனதிற்குள்ளே வெறும் அன்பு மட்டும்தான் கூடிக்கொண்டிருக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பணம், பொருள், பதவி, பதவியாசம் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம நாட்டோட பெரிய பெரிய தலைவர்களை மட்டும் நாம் அந்த பதவியாசை கிடைத்தவர்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அரசியல் செய்வதில்லையா, பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க பல பேர். அந்த மாதிரியெல்லாம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே எல்லாத்துக்கும் அந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அதன் காரணமாக அந்த பொருள் சம்பாதிக்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், காரு வாங்க வேண்டும், இந்த மாதிரி ஆசைகள். இதுக்காக சாமி கிட்ட வேற போய் கோரிக்கை வைக்கிறது, எனக்கு இந்த காரு வாங்கணும், இந்த காரு வாங்கினா நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்து வாங்கல் அப்படிங்கிற மாதிரி இறைவனுடனே போய் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். இதை கொடு, அதை கொடுக்கின்றேன் அப்படின்ட்டு. இந்த மனிதனோட மனமானது எப்பொழுதுமே மாறுவதில்லை அப்படிங்கறத அதை வச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இறைவனிடமிருந்து எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பது இல்லை. இறைவன் எதையும் கேட்கக்கூடாது இறைவன்ட்ட, அது வேற விஷயம். இருந்தாலும் அப்படியே கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்க வேண்டிய விஷயத்த இறைவன்ட்ட கேட்கறது இல்லை. அதற்கு மாற எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கறது. ஏன்னா ஒரு விஷயத்த தெளிவா மனசுல வச்சுக்கிட்டு இறைவனிடம் கேட்க வேண்டும். இறைவன் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். நீங்க எதை போய் சிவபெருமான்கிட்ட கேட்கறீங்களோ கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறமா அதற்கான பலன்களை எல்லாம் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால என்ன விளைவு வந்தாலும் அதை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதுல துன்பம் வரும் அப்படின்லாம் அடியேன் சொல்லவில்லை. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எது வந்தாலும் அதை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். சரிவா, நான் கேட்டேன்ட்டு நீ கொடுத்துட்டியே, இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது அதுக்கப்புறம். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆராய்ந்து இறைவனிடம் கேட்க வேண்டும். அதற்குத்தான் அந்த அறிவின் ஸ்வரூபமாக இறைவன் உள்ளே இருக்கிறார். அதை பயன்படுத்தி என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம். இல்லைன்னா கேட்காதீங்க, தயவு செஞ்சு இறைவன்கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க. தாய் இருக்கிறாங்க, தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அது அழுததுக்கு அப்புறம் பால் கொடுக்கறத விட அந்த தாய்மார்களை கவனிச்சா தெரியும், நேரம் ஆயிடுச்சு என் குழந்தைக்கு பசிக்கும்னு எடுத்து பால் ஊட்டுவாங்க. அந்த குழந்தையோட முகம் கொஞ்சம் அப்படி மாறுது அப்படிங்கும் போதே குழந்தைக்கு வயிற்று வலிக்குது போல, குழந்தைக்கு கைகால் வலிக்குது போல, அதுக்கு இப்ப பசிக்குது போல அப்படிங்கிறத அறிந்து கொள்வார்கள் தாய்மார்கள். அப்படித்தான் இறைவனுமே, சிவபெருமான் அப்படிப்பட்டவர் தான். உனக்கு என்ன வேண்டுமோ எந்த நேரத்தில் வேண்டுமோ அதை அருமையாக செய்யக்கூடிய ஒரு பேராற்றல் படைத்தவர் அப்படின்னா சிவபெருமான். நீ என்ன கேட்கணும் அவர்கிட்ட போய், எதுக்கு கேட்கணும்? முதல்ல உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு இறைவனுக்கு தெரியும். ஏற்கனவே உனது கர்மாவின் காரணமாக நாம் இங்கே வந்திருக்கிறோம், அதுல எந்த பிரச்சனை இல்லை, கர்மாவை கழிக்கத்தான் போகின்றோம். அது சில பேருக்கு அதீத வேதனையாக இருக்கும், அதீத வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நஞ்சமா செஞ்சுட்டு வந்திருப்போம். ஒண்ணும் இல்லை, நம்ம வாழ்கின்ற காலம் ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிருக்கு அப்படின்னா இந்த வாழ்ந்த காலத்திலே நம்ம எவ்வளவு பெரிய வினைகளை எல்லாம் ஆற்றி இருப்போம். எண்ணி பாருங்கள். புண்ணிய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் செய்த பாவங்களை கணக்கிட்டு பார்த்திருக்கிறோமா அப்படின்னா அதை கணக்கிட்டா பல பேப்பர் பத்தாது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே போகணும் நம்ம செஞ்ச வினைகளை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த 60 வருஷத்திலே. இதுல நான் பல பிறவி எடுத்து வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது, பல லட்சம் பிறவிகளை கடந்து வந்திருக்கிறேன் போது என்னென்ன வினையை ஆற்றினோமோ யாருக்கு தெரியும். அதிலும் கடுமையான வினைகள், பிறரை ஏய்ச்சு, பிறரை ஏமாற்றி, பிறருக்கு துன்பம் செய்து, இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு அறிந்து மரியாதையும் செய்த அந்த வினைகளை எல்லாம் கழித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிறவி கிடைத்திருக்கிறது என்றால் செய்ததை செய்ததால் தான் மீண்டெடுக்க முடியும். இந்த முள்ளை முள்ளால் எடுப்பது போல. அப்ப அந்த வினை மீண்டும் நாம் அனுபவித்த பின்புதான் அது அந்த இடத்துல சமநிலை அடைகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு.
அப்படி இருக்கையிலே ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும் போது அதை எதிர்கொள்கின்றோம். அதுல வலி அதிகமா இருக்கும். ஆனா இறைவன் கருணைய வடிவமானவர். இறைவன் கருணைய வடிவானவர். இப்ப குழந்தை அப்படியே ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறது அப்படிங்கும் போது தாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அளவுக்கு மேல குழந்தை அழுக ஆரம்பிச்சிருந்தா எடுத்து தன்னோட மார்பிள போட்டு அப்படியே தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தையானது, அந்த குழந்தைக்கு அந்த வலி இருக்கும். வயிற்று வலியோ, கை வலியோ, கால் வலி ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அன்னையின் அரவணைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறுதலாக அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக அந்த குழந்தைக்கு அந்த அன்னையின் அரவணைப்பானது இருக்கும். அதே போலதான் நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த வினையை கழிக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்படுகின்றாய், உன்னால் அதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு இறைவன் உணர்ந்து கொண்டால் அந்த வினையை நீ கழித்தும் ஆக வேண்டும். ஆனால் வழி இல்லாமல் கழிப்பதற்கான வழியை அவர் காட்டுவார். வித்தியாசமா இருக்கா? உண்மை. அந்த வினையை கழிக்க வேண்டும், இந்த ஜென்மாவிலே நீ கழித்து விட வேண்டும். ஆனாலும் என் குழந்தை வழி இல்லாமல் அந்த ஜென்மாவிலே அந்த கர்மத்தை கழிக்கட்டும் என்ற அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருவார் சிவபெருமான். நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். இந்த ஆலயங்கள் கட்டுறவங்க, ஆலயங்களை புதுப்பிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருப்பார்னு பார்த்து பார்த்து இனிய நாட்கள் பல உண்டு. உண்மையாகவே பல நாட்கள் உண்டு. அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு தரமாட்டாரா அப்படின்னு எண்ணாத நாட்கள் இல்லை. அந்த மாதிரி இப்ப நாவுக்கரச பெருமானெல்லாம் எடுத்தோம்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆத்மா. அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கொடுப்பனை அல்லவா? அப்படிப்பட்ட இறைவன், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவன் அடியார் பெருமக்களிலும் பல பேர்த்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளவார பணி செய்கின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இறை ஆலயங்களே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த ஒரு பாக்கியத்தை, வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் சிவநாமத்தை சொல்லுங்க. கால நேரம் எதுவும் பார்த்து சொல்லுவேன், எதையும் பார்க்க வேண்டாம். எப்ப எல்லாம் மனசு அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உட்கார்ந்து சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எப்ப எல்லாம் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கோ, என்ன செய்யறதுனே தெரியல, மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, மனமானது குழம்பிய நிலையிலே இருக்கிறது அப்படின்னா நேர பக்கத்துல ஏதாச்சும் ஆலயங்கள் இருக்கு, சிவாலயம் இருக்கு அப்படின்னா போய் அங்க உழவார பணியை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உழவார பணியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. மனசு அப்படியே லேசாயிடும். மனசு லேசாயிடும். இல்லை, எனக்கு இன்னும் பெரியதாக என் மனதிலே ஒரு ஆனந்தம் குடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனந்தம் குடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, பிற உயிர்கள் மீது கருணை காட்டுங்கள். பிற உயிர்கள் மீது கருணை காட்டுங்கள். மனமானது அவ்வளவு லேசானதாக மாறும். இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியும் நம்முள்ளே எப்பொழுதுமே எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் சாத்தியம் இல்லை? பிற உயிர்கள் மீது ஏன் நம்மால் அன்பு காட்ட முடியவில்லை அப்படின்னு கேட்டா, சக மனிதர்களின் மீது அன்பு காட்ட நமக்கு தெரியவில்லை. அதனால் பிற ஜீவராசிகளை நேசிக்கக்கூடிய அந்த பக்குவமும் நமக்கு போய்விட்டது. உண்மையா சொல்ல போனா, பெத்த தாய் தந்தை மீது நம்மால் அன்பு செலுத்த முடியவில்லை. பெத்த தாய் தந்தை தன் மகன் மகள் மீது அன்பு செலுத்த முடிவதில்லை. உடன் பிறந்தவர்கள் மீது நம்மால் அன்பு காட்ட முடியவில்லை. நண்பர்களிடம் உண்மையாக இருப்பதற்கு முடியவில்லை. இன்றைய காலகட்டங்கள் அப்படி ஆகிவிட்டன. அப்படி இருப்பவர்களிடம் உண்மையான அன்பை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவர்களிடம் அந்த உண்மையான அன்பு எப்படி வரும்? அந்த அன்பின் வடிவமாக இறைவன் அவர்களுக்குள்ளே எப்படி காட்சி தருவார்? பிற உயிர்களின் மீது நீங்கள் அன்ப வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை தாற்பயம். அந்த நான் யார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பு அடிப்படை. இது ஒன்னும் தொடர்பு கொண்டது. அன்பு இருந்தால் தன்னை அறிந்து கொள்ளலாம். தன்னை அறிந்து கொள்ளும் போது அன்பின் வடிவமாக மாறுவோம். அப்ப இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த படிநிலையை நோக்கி நம்மால் பயணிக்க முடிகிறது. அவ்வளவு பெரிய விஷயமா இறைவனை உணர்ந்து கொள்ள? கண்டிப்பா பெரிய விஷயம்தான். கண்டிப்பா பெரிய விஷயம் தான். எடுத்ததுமே நீங்க 12ஆம் கிளாஸ் போய் எழுதி தேர்ச்சி பெற்றுட முடியுமா? நீங்க எடுத்ததுமே மருத்துவ படிப்பு படித்து டாக்டர் ஆகிட முடியுமா?
எடுத்ததுமே வந்துட்டு என்ஜினியரிங் படிப்பை முடித்துட்டு பொறியியலாளர் ஆயிட முடியுமா? கிடையாது. இல்ல, படிப்படியா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இந்த மாதிரி படிச்சு தேர்ச்சி அடைஞ்சு வந்து நீ தகுதி உள்ளவனா ஆனாதான் அந்தந்த வேலைக்கு தகுதியானவனா மாறுறோம். நம்ம பார்க்கிற இந்த வாழ்க்கை முறையிலேயே நம்ம எடுத்துக்கோங்களேன். நம்ம பார்க்கிற வாழ்க்கை முறையிலேயே அதையெல்லாம் நம்மால் காண முடிகிறது. இதுல இறைவனை மட்டும் எடுத்த எடுப்பிலேயே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான விடையும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எடுத்த எடுப்பிலே எல்லாம் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை, முடியாது. அதுக்கு நீ பல படிநிலைகளை தாண்டி தான் வர வேண்டும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்சு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்து அதுக்கு மேல தகுதியான நீ எவ்வளவு தகுதியாக மாறி இருக்கிறாய் அப்படிங்கிறத பார்த்தா ஒவ்வொரு படிப்புகளும் நம்ம போகிறோம். நம்ம மனசில் உள்ள ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி. அதே போலதான் இறைவனை தேடுகின்றவர்களுக்கும் பல படிநிலைகளை கடந்து அன்பின் அந்த வடிவமாக நம்மை மாற்றிக்கொண்டு தகுதி பெற்றவர்களாக மாறிய பின்புதான் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கின்றது. அவ்வளவு எளிதாக அது கிடைத்து விடுவதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்ச படைப்பிலே நம்ம எல்லாம் வந்துட்டு சொல்ல போனா அதிசயமான படைப்புகள். இந்த மனித உயிரினம் எல்லாம் மிகப்பெரிய படைப்பு. அந்த படைப்பு கிடைத்திருக்கிறது, அந்த உருவமானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை எதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்றால் சுக போகங்களை அனுபவிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம். மடமையின் காரணமாக, அஞ்ஞானத்தின் காரணமாக. மாறாக இந்த படைப்பு எதற்கு என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் இப்படி வீணே காலத்தை கழித்துக் கொண்டிருக்க மாட்டோம், நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இறைவனை பற்றி சிந்தித்திருத்தல். சிவாலயங்களுக்கு மட்டும் போனால் போதுமா? ருத்ராட்சம் மட்டும் அணிந்தால் போதுமா? திருநீர் மட்டும் அணிந்தால் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மால் பதில் தர முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு ஆரம்பம். ஏன்னா படிக்கணும். நேரடியா எவ்வளவு அறிவு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்ப கல்வி பயின்று அதன் பின்னர் போனாதான் அது சரியா இருக்கும். அதே போலதான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படை கல்வியை முடித்தாக வேண்டும். அடிப்படை கல்வியிலே சில விஷயங்கள் வந்துட்டு இறைவனின் மீது ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்துவதற்காக, வைத்த ஞாபகத்திலிருந்து பிசங்காமல் இருப்பதற்காக, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்துட்டு ஈடுபாடை ஏற்படுத்துவதற்காக நமக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் பாத்தீங்கன்னா இந்த விபூதி தரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப எளிதாக சொல்லிவிடுகிறது என்றால் அந்த விபூதியானது சொல்லிவிடும். சாம்பல் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிவிடும். என்ன வேணாலும் ஆட்டம் போடு, எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடு, நீ ராஜாவாயிரு, மந்திரியாயிரு, குதிரை ஓற்றவனாரு, யானை ஓற்றவனாரு, சேவகனாயிரு, ஆன்மீகவாதியாக இரு, யாரா வேணாலும் இருந்துட்டு போ, யாரா வேணாலும் இருந்துட்டு போ. கடைசியா ஒரு புடி சாம்பலுக்கு கூட நீ ஆக மாட்ட. ஒரு புடி சாம்பலுக்கு கூட இந்த உடலானது ஆகாது. உள்ளிருக்கிற சிவமானது வெளியேறிவிட்டால் இந்த உடலுக்கு பெயர் என்ன வைத்து விடுவார்கள்? சவம் என்று வைத்து விடுவார்கள். அந்த சவத்தை கையெடுத்து கும்பிடுவார்களா? அதுவரையிலும் உங்கள் பெயரை சொல்லி அழைத்தவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களை உயிராக நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஓரிரு நாளைக்கு கடந்து விழுந்து கடந்து அழுவார்கள், புலம்புவார்கள். அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மனிதனாக பிறந்து விட்டால் மட்டும் இல்ல, காக்கா ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட சுத்தி இருக்க காக்கா எல்லாம் சுத்தி ஒப்பாரி வைக்குது. மனிதனா பிறந்திருக்கோம், நாம ஏதாச்சும் சில விஷயத்த செஞ்சிருப்போம், அதனால ஒரு 2-3 நாளைக்கு நினைச்சுக்கிட்டு அழுகத்தான் செய்யறாங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் வீட்டுல அந்த அஸ்தியை வச்சிருந்தா கூட பிரச்சனைட்டு கொண்டு போய் ஆத்துல கரைச்சிடுறாங்க, எங்கேயாச்சும் தூவி விட்டுறாங்க. தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உடலை வைத்து நம்மால் சில காலங்களுக்கு மட்டுமே இந்த பூமியிலே வாழ முடியும். அந்த யதார்த்தத்தை நம்ம அப்பட்டமா ஏத்துக்கிட்டு தான் ஆகும். இந்த உடலானது நிரந்தரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி நிரந்தரமாக இருந்திருக்கும் அப்படின்னா எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுது இந்த பூமியானது உண்டாகி. ஏதேனும் மனிதர்கள் இருந்திருக்க கூடும் அல்லவா? நம் கண்களிலே பார்த்திருக்கிறோம் அல்லவா? கிடையவே கிடையாது. நான் அதையெல்லாம் தாண்டி நிறையாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் இந்த இயற்கையை படைத்த அந்த பேராற்றல், இந்த பேராற்றல் மட்டுமே இன்றளவும் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.
உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த பேராற்றலை தினம் தினம் நினைத்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் அடிப்படை ஆன்மீகத்துல குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் ரொம்பவே அறிவு கூர்மையாக இருக்கிறார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வழி தடுமாறாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த நீதி நெறிகளை போதித்து எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த தன்மையை போதித்து வளர்க்கும் போது அவர்கள் அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பை காட்டுபவர்களாக இருப்பார்கள். உணவிற்காக ஒரு காலகட்டத்திலே உணவிற்காக வேட்டையாடி வேட்டையாடி மனிதன் சாப்பிட்டான். அது மட்டும்தான் உணவு என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்ப அது அவனுக்கு தேவைப்பட்டது. கொஞ்சம் ஞானமடைய ஆரம்பித்தான். அப்ப விவசாய பெருங்குடிகளாக மனிதன் மாறினான். காடுகளிலே கிடைத்த பழங்களை எல்லாம் தாண்டி விவசாயம் செய்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறுறான். அப்படி மாறும் பொழுது அவனுக்கு பல வகையான உணவுகள் கிடைக்க பெறுகின்றன. வேட்டையாடி சாப்பிடுவது, விளைவித்து சாப்பிடுவது, விளைந்ததை சாப்பிடுவது. அப்படி ஒரு கட்டத்துல மனிதன் மாறுகின்றான். இன்னும் கொஞ்சம் தெளிவடைகின்றான். அந்த அறிவின் ஸ்வரூபமான இறைவன் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக சுடவிட்டு எரியும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கிறது. இந்த இயற்கை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். இந்த இயற்கை இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லையே, இந்த இயற்கை இல்லாமல் நம்மால் எந்த ஒரு பொருளையும் விளைவிக்க முடிவதில்லையே, இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவனுக்குள் எழ ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த இயற்கையை படைத்தது யார், இந்த இயற்கையானது எப்படி உண்டாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து அவனுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. அவன் இன்னும் பக்குவப்பட்டவன் ஆகின்றான். ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இல்லையா? எந்த ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பித்து அதை பற்றி ஆராய ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு பல விஷயங்கள் புரிய வருகிறது. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆராயாமல் அதை பற்றி யோசிக்காமலும் ஒரு மனிதன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அவனுக்கு மரணம் மட்டுமே வருகிறது. அவன் மரணத்தை மட்டுமே தழுவுகிறான். எந்த உண்மையும் அறிந்து கொள்வதற்கு முற்படாதவன் வெறும் மரணத்தை மட்டுமே சந்திக்கின்றான். நீ ஏதாச்சும் முயற்சி செஞ்சிருந்தாலும் சரி, முயற்சி செய்யாம இருந்திருந்தாலும் சரி, இந்த பூத உடலை விட்டு இந்த உயிர் வெளியேறும் போது அந்த உயிருக்கு உற்ற துணையாக இருப்பது சிவபெருமான். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இவன் என்னை வழிபட்டான், அதற்காக இவனுக்கு இந்த ஒரு பாதுகாப்பை வழங்குகிறேன், இந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வழங்குகிறேன். இவன் என்னை வழிபடவில்லை, அதனால இவனை நரகத்துல போட்டு அழுத்த போகின்றேன். அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல சிவபெருமான். எல்லா ஜீவனையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர். நீ மோசமானவனாக கூட வாழ்ந்திருக்கலாம், நீ மனம் திருந்துவதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவனை நேசித்து நேசித்து நீ வாழ்ந்திருக்கலாம், இன்னும் முக்தி அடையக்கூடிய நிலையை நீ பெறாமல் இருக்கும் பொழுது இன்னொரு வாய்ப்பானது உனக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது இறைவனால். எல்லாருமே காட்டுல தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. சிதை மூட்டி விட்டு தயவு செய்து திரும்பி பார்க்காமல் போ அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி தூக்கி அந்த முகத்தை அழகு பார்த்து பார்த்து கொஞ்சம் அந்த உடம்ப அங்க சிதை மூட்டும் போது சொல்லக்கூடிய வார்த்தை இது, திரும்பி பார்க்காமல் போ. எல்லா உறவுகளும் திரும்பி பார்க்காமல் போகும், ஆனால் உன்னை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறவு அங்கு இருக்கிறது அப்படின்னா அது சிவபெருமான். அந்த உயிருக்கு அடைக்கலமாக அங்கு இருப்பது சிவபெருமான். அப்படிப்பட்ட பேராற்றல் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த பேராற்றல். அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் அல்ல, அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல. இப்ப ஒரு செடியிலே ஒரு இலை வருது, இப்ப விதை அப்படிங்கிறத மண்ணுல போட்டீங்கன்னா அது முளைத்து வருகிறது. அந்த இலை தான் ஆரம்ப கட்ட இலை. அப்படியே புது புது இலைகள் வந்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப காலகட்டத்திலே அந்த இலைக்கு வயதாகி உதிர்ந்து விடுகிறது. அது காலத்தின் கட்டாயம், அது உதிர்ந்து ஆக வேண்டும். அதே போலதான் இந்த மனித பிறப்பும். இன்னும் சொல்ல போனா நிறைய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூக்கள் எல்லாமே அந்த செடியிலே நிரந்தரமாக இருந்து விடுகிறதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அப்படிங்கிறது தான். ஒரு சில பூக்கள் எல்லாம் பூத்ததுமே கீழே விழுகிறது, ஒரு சில பூக்கள் எல்லாம் பூத்ததுமே பறித்து விடுகிறார்கள். எப்படியும் அந்த செடியை விட்டு அந்த பூக்கான பந்தமானது அத்தோடு அறுபடுகிறது. அதே போலதான் இந்த மனித பிறப்புமே கூட. இறைவன் இந்த மனித பிறப்பை கொடுக்கின்றார்.
நீ செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் அந்த அரும்பெரும் காலத்திற்குள்ளே செய்து முடித்துக்கொள். ஏன்னா உனக்கும் இலை உதிர்வு காலம் போன்று, அந்த இலை உதிர்வதை போன்று உனக்கும் உதிரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வரும். அதை அறிந்து கொண்டு அதற்குள் செம்மையாக செயல்பட்டு இறைவனை உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்காக என்ன இறைவன் கட்டளையிட்டாரோ அதை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதன்படியே செயலாற்றி நாம் ஒரு முக்தி நிலையை அடைகின்றோம், மோட்சத்தை அடைகின்றோம் என்றால் அது நமக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது என்பது பொருள். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த பிறவியை இறைவன் கொடுத்திருக்கின்றார். சுகபோகமாக வாழ வேண்டும். எப்படி வாழ்றாங்க? சுகபோகமா வாழ்றாங்க. அது இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் 500 ரூபாய் சம்பாதிச்சா 400 ரூபாய் திருப்பி அரசாங்கத்துக்கே செலுத்திட்டு சுகபோகமா வாழ்றாங்க. தன்னை சார்ந்திருப்பவர்களை பற்றியும் யோசிப்பதில்லை. தனக்கு பிறகு வந்த அந்த சந்ததிகளை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதற்கில்லை. எப்ப பார்த்தாலும் அந்த மோகத்திலே, அந்த போதையிலே இருந்துவிட வேண்டும் என்று இந்த பிறவியை கழித்து விடுகிறார்கள். எதற்காக இந்த இறைவன் இப்படிப்பட்ட பிறவியை நமக்கு கொடுத்தார் என்பதை பற்றி சற்றும் சிந்திக்க முற்படாத மனிதர்களாக போய்விட்டார்கள். சற்றும் சிந்திக்க முற்படாத மனிதர்களாகவே அப்படிப்பட்ட பிறப்பு, இந்த மனித பிறப்புங்கிறது அவ்வளவு அருமையான பிறப்பு. தந்தையின் மூலமாக தாயின் கருக்குள்ளே செல்கின்ற பல கோடி உயிர்களில் ஒரு உயிராக பிறந்தவன் நீ. மற்ற கோடி உயிர்கள் எல்லாம் முயன்றும் அது உருவம் பெறவில்லை. நீ ஒருத்தன் தான் உருவம் பெற்று வந்தாய். அது இறைவனின் கருணையால். இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து பல உயிர்கள் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றன. அதையும் தாண்டி நீ இன்று வரையிலும் நீடித்திருக்கிறாய் என்றால் அதுவும் இறைவனின் கருணை. அப்படி அரும் பெரும் கருணையை பெற்ற நீ உன் வாழ்க்கையை வீணடிக்கலாமா அப்படின்னு கேள்வியை கேட்டா அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்றைய காலகட்டத்தில். அது உண்மையாகவே தேவையில்லாத அவரவர் கர்மா அப்படின்ட்டு நம்மளால போக முடியல. அதடா இப்படி அரும் பெரும் பிறவியை வீணாக்குகிறார்களே அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம் மனதை விட்டு போவதில்லை. அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சம்பாதிக்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க. நிறைய பேர் எல்லாத்தையும் அரவணைத்து போறதுல முற்படுறாங்க. சில பேர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு உண்மையாகவே நினைக்கிறார்கள். இந்த தெருவோரத்துல மனம் குழம்பியவாறு நிறைய மனிதர்கள் இருப்பார்கள், நிறைய ஜீவராசிகள் இருப்பார்கள். அவர்கள் மீது அன்பு காட்டுவதற்கும் இறைவன் நிறைய ஆட்களை படைத்திருக்கிறார். நீங்க நினைக்க மாதிரில இல்ல, நம்ம இன்னைக்கு பிஸியா இருக்கலாம். நம்ம வேலைப்பளுவின் காரணமாக, நம்ம கடினமான வேலையின் காரணமாக நாம் யாரை பற்றியும் யோசிப்பதில்லை. நமக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி, நமக்கு நாளைக்கு பத்தி, நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வருதுங்கிறத பத்தி தான் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கே தவிர மற்ற உயிரினங்களை, மற்ற ஜீவராசிகளை பற்றியெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் அப்படியே இறைவன் விட்டு விடுவதில்லை. படைத்து விட்டால் இறைவன் படியெழுப்பான். படைத்தது எவ்வுயிராக இருந்தாலும் அவ்வுயிருக்கு படியெழுப்பது சிவபெருமான். அப்ப யாரேனும் ஒருவரால் அந்த பணியை அங்க செவ்வனையை ஆற்றி கொண்டிருப்பார்கள். நீங்க போய் பாருங்க, சாலையோரத்துல மக்கள்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. அவர்களால உணவு உண்ண முடியவில்லை அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த உயிர் நிலைத்திருப்பதற்காக அந்த உணவு அங்கு தேடி செல்கிறது. அதற்கான அந்த ஒரு கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களையும் இறைவன் படைத்திருப்பார். சிவபெருமான் அந்த படைத்திருப்பார். அப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்த்தா காலில் விழுந்து கும்பிடணும். ஏன்னா அவங்க எல்லாம் இறைவனோட தூதுவர்கள் அப்படின்னு சொல்லலாம், இறைவனுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களுக்கு மட்டும் செய்பவர்களான கிடையாது, மிருகங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏன்னா மிருகங்களும் யார் அப்படின்னா சிவத்தின் வடிவம் தான். நாய் இருக்கு, குரங்கு இருக்கு, இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அதற்கு உணவு கிடைக்கவில்லையே அப்படின்னு பரிதபிப்பவர்கள் ஏராளம் ஏராளம். அதற்கு உணவை கொண்டு போய் கொடுப்பவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்கள் எல்லாம் இறைவனின் சேவகர்கள், சிவபெருமானின் சேவகர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உண்மையாகவே அதெல்லாம் அரும்பெரும் தொண்டு, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு குணம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது இறைவனின் கருணை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த முயற்சியும் செய்ய மாட்டான், ஆனா இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி எந்த செயலுமே செய்யாமல் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறந்தவர்களுக்கு ஈடானவர்கள்.
உண்மையா சொல்லப்போனா இது கடினமாக இருந்தாலும் அவர்களால் முடியாது. உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னர் அந்த உடலால் ஏதேனும் பொருளை காண முடியுமான காண முடியாது. அதே போலதான் எந்த முயற்சியுமே செய்யல, இறை நாமத்தை கூட நம்மளால சொல்ல முடியல. ஆனா இறைவனை காட்டு, இறைவனை பார்த்து விடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அவங்க யாருக்கு ஈடானவர்கள் என்றால் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த சடலத்திற்கு ஈடானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை முறையானது அமைந்திருக்கும். அப்ப செயலாற்ற வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? செயலாற்ற வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி உணர்ந்து கொள்ளுதல்னா என்ன? திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதை எப்படி உணர்ந்திருக்கிறாங்க? உருவமா உணர்ந்திருக்கிறார்கள், அருவமா உணர்ந்திருக்கிறார்கள், உருவமாக உணர்ந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு என்னென்ன வாய்க்கப்பெற்றதோ அதன் வாயிலாக இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்ததன் மூலமே பல பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். அவரின் அருமை பெருமைகளை பற்றி அப்படியே பாடி தள்ளி இருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப நாம் ஏதேனும் ஒன்றுல முயற்சி செய்யணும் அவர்கள் கூறிய வழியிலே. அப்படி இல்லைன்னா உள் மனதில இருக்கக்கூடிய இறைவன் உனக்கு ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியிலே நாம் பயணித்திருக்க வேண்டும். அந்த வழியானது சரியாக இருக்கும் பொழுது இறைவன் அந்த வழியிலே நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதோட உண்மை தெரிந்தவர்கள் யாரும் விவாதம் செய்வதில்லை. ஏன்னா விவாதம் அப்படிங்கிறது வீண் விவாதமா போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரம் வீணடிக்கப்பட்டதாக கருதப்படும். வீம்புக்குனே சில பேர் பேசுவாங்க. அவங்க கூட எல்லாம் எப்பவுமே நேரத்தை வீணடிக்க கூடவே கூடாது. ஏன்னா நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த வீணடிக்கக்கூடிய நிமிடத்திலே நாம் என்ன செய்யலாம் என்றால் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கலாம், இறைவன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம், அவரின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கலாம், இல்லை ஏதாவது நல்லது செய்யலாம். அந்த நேரத்தில் வீணா அவங்க கிட்ட போய் விவாதம் செய்வதற்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா 4 பேத்துக்கு நல்லது செய்யலாம். அதையெல்லாம் விட்டு ஒருத்தரிடம் வீண் விவாதம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அந்த காலத்தை நாம் வீணடிக்கின்றோம் அப்படிங்கிறத எந்த நேரத்திலும் நம் மனதிலே தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப எல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப எல்லாம் சிவனை நினைக்கிறீங்க அப்படின்னா சாதாரண மனிதன் தான். எப்ப எல்லாம் அதீத கஷ்டம் வருகிறதோ அப்ப எல்லாம் சிவபெருமானை நினைக்கிறேன், அப்ப மட்டும்தான் நான் சிவபெருமானை நினைக்கிறேன். சாதாரண மனுஷன் அப்படிதான் பண்ணுவான். எப்ப எல்லாம் கஷ்டம் வந்து அப்ப எல்லாம் ஏப்பா நீ இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவான், ரொம்ப பிதற்றுவாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க. எப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் வருகிறதோ அப்ப எல்லாம் இறைவனை நினைக்கின்றான் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஓரளவு பக்குவப்பட்டவங்க. ஏன்னா கஷ்டத்துலதான் இறைவனை நினைத்து பார்ப்பார்கள். ஆனா அந்த சந்தோஷம் வரும்போது பெரும்பாலும் யாருக்கும் அந்த இறைவனின் நினைவானது அங்கு இருப்பதில்லை. அதையும் மீறி சந்தோஷம் வரும் பொழுது ஒருத்தன் இறைவனை நினைக்கிறான்னா ஓரளவுக்கு பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருப்பார். ஆனா சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி இறைவனை நினைக்கிறானப்பா, சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி இறைவனை நினைக்கிறான், பெரிய ஆத்மா. எந்த நேரத்திலும் இறைவனை நினைக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த இடத்துல அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் பெரிய ஆத்மா அப்படின்னே சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அந்த பாக்கியமானது நிறைய பேருக்கு கிடைப்பதில்லை. அந்த பாக்கியமானது யாருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பா பெரிய ஒரு என்ன சொல்றது, இறைவனுடைய பெரிய பேராற்றலை பெற்ற ஆத்மா நீங்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது ஆணை வருது, இதை செய் அப்படிங்கிற ஒரு ஆணையானது மனதிலே வருகிறது. அதை அப்படியே நாம் செயலாற்ற வேண்டும். அந்த இடத்துல அதுதான் மனசு சொல்றது நன்மையா தீமையா அப்படிங்கிறது புத்திக்கு தெரியும். அது ஆராய்ந்து சொல்லும். மனசு நிறைய விஷயத்த சொல்லிடும். அதுல புத்தி, இந்த அறிவு இருக்கு இல்லையா, ஆராய்ந்து பார்த்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும். அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டு சொல்லணும், செய்யணும். இந்த இறைவனுடன் பேசுதல்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இயற்கையுடன் பேசுவதை இறைவனுடன் பேசுதல் அப்படிங்கிறது. இந்த பஞ்சபூதத்து கூட பேசிட்டீங்கன்னா நீங்க இறைவனுடன் பேசியது அப்படிங்கிறத அர்த்தம் கொள்ளப்படும். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. பஞ்சபூதத்தோட பேச முடியுமா? எப்ப நம்ம பேச முயற்சி செஞ்சோம் பஞ்சபூதம் பேசாதுன்னு சொல்றதுக்கு? காற்றின் ஒளியை உங்களால் கேட்க முடியும். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் காற்று உங்களிடம் பேசுவதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் மொத்த இயற்கையும் உங்களை தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறது.
அதை தொடர்பு கொள்வதை உங்களால் உணர முடியும். தொடர்பு கொள்வதை உங்களால் உணர முடியும். ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுள் இருக்கின்ற அந்த உண்மையான அன்பின் காரணமாக மட்டும்தான் நாம் யாரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும். மற்றபடி நீங்க என்ன பண்ணாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, சிரத்தை எடுக்காதவர்களுக்கு இறைவனின் கருணை கிடைப்பதில்லை. சிரத்தை எடுக்காதவர்களுக்கு இறைவனின் கருணையானது கிடைப்பதில்லை அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டோமேயானால் கண்டிப்பா இறைவன் மீது உங்களுக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டே தீரும். அந்த நாட்டமானது வளர வளர நீ எந்த அளவுக்கு வந்துட்டு இறைவனை நேசிக்கின்றாயோ, காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதற்கு தகுந்தாற் போல இந்த பிரபஞ்சமானது அதற்கு வழிவிடுகிறது. பிரபஞ்சம் வழிவிடும் பொழுது, கண்டிப்பா வழிகாட்டும் பொழுது, நாம் அந்த பாதையிலே செல்லும் பொழுது இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் கடந்துதான் வருகின்றோம். நாம் கடந்து வருகின்றோமா, அது நம்மை கடந்து செல்கிறதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா என் நிகழ்வும் நம் சம்பந்தப்பட்டு இருப்பதில்லை. நமக்கு நிகழ்கின்ற அல்லது நடத்தப்படுகின்ற அந்த வினையானது கூட நம்மை மட்டும் சார்ந்திருப்பதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவு சாதாரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். சிவபெருமானுடைய அருள், அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே வேரூன்ற அவரை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடிய சில தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம், மனதினுள்ளே படிந்துள்ள தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் அதுவே நீங்கி போய்விடும். மனதுக்குள்ளே கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது சிவபெருமானை நினைத்து எப்பொழுது ஜெபம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது படிப்படியாக அந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது நம்முள்ளே குறைந்து விடுகிறது. காம குரோத எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அவருடைய நினைவானது மனதிற்குள்ளே பூரணமாக அந்த இடத்துல நிற்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் சரி, வாழ்க்கையில இந்த காலம் அப்படின்னு சொல்றது, நம்ம நேரம் இல்லையா, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா பெரியோர்களும் சொல்லி இருப்பார்கள், எல்லா ஞானியர்களும் நமக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனா நம்ம மனது அதை எப்பொழுதுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதில் நம்ம யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை சொல்ல போனா. ஏன்னா நிறைய சொல்றாங்க இல்லையா, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுகின்றது. அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதுகின்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப உங்க கடிகாரத்தை பாருங்க, ஒரு நொடி நகர்ந்து போகும். நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு நொடியானது நகர்ந்து விட்டது. மீண்டும் அந்நொடியை நம்மால் பெற முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையானது நமக்கு தெரிய வரும். அதுல எதுவும் உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா போன நேரத்தை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியாது, இழந்த வாழ்க்கையையும் மீட்டு கொண்டு வர முடியாது, நிகழ்ந்த நிகழ்வையும் மாற்றியமைக்க முடியாது என்ற பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சற்றே கசப்பான மருந்து தான், இல்லை என்றாலும் கூறவில்லை. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கசப்பானதாக இருக்கும். நடந்துருச்சே, அது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்க வேணா நல்லா இருக்குமே தவிர அப்படி நடக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லாம் இறைவன் சித்தமே அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அப்ப நம்ம தெளிவா இருக்க வேண்டியது, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் சரி, ஏன்னா யாருக்கு எந்த நேரம் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப ரகசியமாகவே வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ரகசியமான வாழ்வுக்குள்ளே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல நீ வடிவமைத்துக்கொள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறார். இல்ல எனக்கு எல்லாம் விதிக்கப்பட்டது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா அது நாம தேடிக்கொண்டது. நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும், கஷ்டம் அப்படிங்கிறது நாம தேடிக்கொண்டது. உனக்கு என்ன வேண்டும் என்று ஆழமாக மனதிலே நீ நினைக்கிறாயோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடனானதாக இருக்க வேண்டும். உனது வேண்டுதலும் சரி, உனது பிரார்த்தனைகளும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கையுடையதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க அப்படியெல்லாம் இறைவன் மீது சந்தேகம் கொள்ளுதலே வேண்டாம். நீங்க எதை கேட்டாலும் முழு மனதுடன் நல்லா யோசிச்சுட்டு தான் கேட்கணும். ஆனா வாழ்க்கையில நீங்க எதை கேட்டாலும் சரி இறைவன் கொடுப்பார். ஆனா அதற்கு முறை ஒரு 1 அல்லது 2 முறை யோசித்து விட்டு அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா பக்குவம் இல்லாத மனது இன்று ஒரு விஷயத்தை சரின்னு நினைக்கும், அதே பக்குவம் இல்லாத மனது நாளை வேறொரு விஷயத்தை சரின்னு நினைக்கும். அப்ப நம்ம இதை இறைவனிடம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கணும். அதுக்குத்தான் நிறைய சிவனடியார்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே அவர்கிட்ட கேட்கறது இல்லை. ஐயன்ட்ட எதையும் கேட்கறது, எப்ப எனக்கு என்ன வேணும் என்ன நல்லதுங்கிறது உனக்கு தெரியும், நீ பார்த்து நடத்திவே அப்படின்ட்டு எப்பவுமே போயிடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால நேரம் கடந்து போகின்றது அல்லவா, அந்த காலமும் நேரமும் சரி பாத்தீங்க அப்படின்னா மாணிக்கம், பொன், இந்த மாதிரி எந்த வார்த்தைகளாலும் அதை நம்மால் விவரிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், பொக்கிஷமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மணி துளிகளும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு கிடைத்த வாழ்க்கை ரொம்ப அரிதான வாழ்க்கை, எனக்கு இது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே எம்பெருமான் ஈசனை நினைக்கக்கூடிய வரமானது கிடைத்திருக்கிறது. ஏன்னா அரும்பெரும் பாக்கியம் அது. எல்லாத்துக்கும் அந்த வரம் கிடைக்கவில்லை. 800 கோடி பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைவருக்கும் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் நல்கவில்லை, அல்லது அந்த வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை. ஆனால் அதில் அற்புதத்திலெல்லாம் அற்புதமாக நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் அங்கீகரிக்கிறார். அந்த சிவபெருமான் என்கின்ற பேராற்றலை உணர்வதற்குரிய அந்த ஒரு ஏக்கத்தை, தாகத்தை நம்மிடம் உண்டு செய்திருக்கின்றார். அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம வடிவமைத்தோமே ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும். கிடைத்தற்கரிய வாழ்க்கை, மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை, இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையும் பார்த்தால் நாம் வடிவமைத்து வாழ வேண்டும். வடிவமைத்துன்னு சொல்றோமே, இது எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற கேள்வியானது எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே எழும், கண்டிப்பா எழணும். இப்ப எனக்கு நியாயமாகப்படுவது, அடியேனுக்கு நியாயமாகப்படுவது இன்னொருவருக்கு அநியாயமாகப்படும். இது இயற்கையின் நியதி, இயற்கையின் நியதி. இப்ப ஒரு புலியானது மானை வேட்டையாடுகிறது என்றால் மானின் பார்வையிலே அது கொடூரமான செயல். அதை பார்க்கின்ற நமக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடூரமான செயல். ஆனால் புலியின் பார்வையிலே தனது வயிற்று பசிக்கு அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சதோ அதை செய்தது. அது உணவுக்கான போராட்டம். இப்ப இதுல நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டா இறைவன் மட்டுமே, நாம் அல்ல. அந்த மாதிரி எல்லா செயல்களிலுமே நியாயமும் உண்டு, அநியாயம் உண்டு. ஒரே செயல் 2 பகுதிகளாக பார்க்கப்படும். ஒன்று நியாயமாக பார்க்கப்படும், இன்னொன்று அநியாயமாக பார்க்கப்படும். இப்படி விதிக்கப்பட்ட நியதியிலே நாம் வாழ்க்கையை வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால் நம் மனது அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்ப எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நமது மனதை எல்லாம் அடமானம் வைத்து விட்டு கொண்டு போய் பேங்க் லாக்கர்லயோ இல்ல எங்கேயாச்சும் அடமான கடையிலேயே வைக்கிற மாதிரி, நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துற மாதிரி அந்த உள்ள இருக்கிற மனசவே அடமானம் வச்சிடறாங்க. அதுக்குள்ள இருக்கிற மனசாட்சி அப்படிங்கிற விஷயத்தவே அழித்து விடுகிறார்கள். வேண்டாம் அதெல்லாம் இருந்தனா வாழ்க்கையில பொழைக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு தனது வாழ்க்கையை வேறொரு மாதிரி வடிவமைத்து வாழ்கின்றார்கள். ஆனா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா,
உன் மனமானது எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக ஒரு நிலையிலே இருக்கிறது அப்படிங்கும் போது அது உண்மையான ஆனந்தமாக இருக்கும். அமைதியா உட்கார்ந்துருக்கும். இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த கேட்டுக்கிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல உங்க மனது இதை மட்டும்தான் கேட்கிறதா அப்படின்னு உத்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால், வீட்டுல பால் வச்சோம் பால் கொதிக்குது, அதே போல அரிசி வச்சோம் ஊற வச்சோம் ஊறிடுச்சா, வீட்டுல வெளியே போனாங்களே வந்துட்டாங்களா, இந்த மாதிரி பல எண்ணங்களால் அது சூழ்ந்து காணப்படும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மட்டுமே, இந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனதிலே இருக்கிறது அப்படிங்கும் போது அது பக்குவப்பட்ட மனது. அந்த பக்குவப்பட்ட மனதிலே அமைதியானது கூடிக்கொண்டு இருக்கும். பல எண்ணங்கள் வராமல் அந்த பல எண்ணங்களின் தொகுப்புகளை குறைத்து ஒரே எண்ணமாக மாறி இருக்கும் பொழுது அந்த மனமானது பக்குவப்பட்டு காணப்படும். பக்குவப்பட்ட மனமானது ஏகாந்த நிலையிலே இருக்கும், எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்குதுன்னா, அந்த ஏகாந்த நிலை எப்ப கிடைக்கிறதுனா, பக்குவப்பட்ட மனதிற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இறைவனாக இருக்கும். இறைவனை எண்ணியே இருக்கும். அந்த இறைவனை நினைத்து இருக்கின்ற மனதிற்கு எந்த ஆசையும் இருக்காது, எந்த தாகமும் இருக்காது, எந்த கோபமும் இருக்காது, எந்த கர்வமும் இருக்காது. இந்த மாதிரி என்னென்ன மாசுகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்த்து அது ஏகாந்த நிலையிலே அமர்ந்திருக்கும். அதுதான் உண்மையான இன்பம். அப்ப வாழ்க்கைய இந்த நிமிடத்தை எப்படி வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால், இறைவனை நினைப்பதன் மூலமாக, இறைவனை பற்றி சிந்திப்பதன் மூலமாக, இறைவனே நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையை கட்டமைத்து வாழ முடியும். இது எல்லா நேரத்திலையும் இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வேலை செய்வதில்லையா, வினையை ஆற்றுவதில்லையா அப்படின்னா, நமக்கான கர்மத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதிலெல்லாம் தவறில்லை. வீணாக கேளிக்கைகளிலே நாம் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக வீண் செய்து விடுகின்றோம் இல்லையா? காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வதில் மனிதனுக்கு ஒப்பானவர்கள் என்று யாருமே கிடையாது. நமது மனதானது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புறப்பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும். உனக்குள்ளே நீ இன்பத்தை காணாமல் புறப்பொருளிலே தேடி தேடி அடையும் போது உன்னை சொல்லுவாங்க இல்லையா, உன்னை திருப்திப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது. உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான பொருள் புற உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியானது உனக்கு எங்குதான் கிடைக்கும் என்றால் உன் உள்ளத்திலே தான் கிடைக்கும், உன் மனதிலே தான் கிடைக்கும், உனக்குள் தான் கிடைக்கும். அதை நீ அங்கு விட்டு எல்லா இடங்களிலும் தேடி அலைவதன் மூலமாக ஒரு பயனும் அங்கு இருக்க போவதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமானது புரியும். அப்ப வடிவமைக்கணும், காலத்தை வடிவமைக்கணும். எந்தெந்த நேரம் எனக்கு வினையாற்றியது போல, என் கர்மத்தை ஆற்றியது போக மீதமாக தெரிகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் பற்றிய சிந்தனைகளிலே இருக்க வேண்டும், இறைவனின் நாம ஜபத்தை செய்ய வேண்டும். இறைவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த எண்ண கீற்றுகளை நம்மால் குறைக்க முடியும். பல எண்ணங்கள் வருவதை தவிர்த்து இறைவன் மீது மட்டும் எண்ணத்தை குவிக்க முடியும். இந்த பழக்கமானது தொடர்ந்து நிகழ ஒரு கட்டத்தில் இயல்பான வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாமல் ஓர் எண்ணத்தில் நாம் செயல்படக்கூடிய வகையிலே அமையும். நீ செய்கின்ற வினையவே தெளிவாக செய்வாய். வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையில கவனச்சிதறல் இருக்கும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி இறைவன் மீது வந்துட்டு கவனத்தை குவித்து பழக்கப்படுத்தி விட்டால் நீங்கள் செய்கின்ற வேலையில் நல்ல கவனமானது இருக்கும். இது நல்லது தானே, ஒரு இன்பமா. ஏன்னா செய்கின்ற வேலையை நாம் திருப்தியாக செய்வோம், ஆத்ம திருப்தியுடன். அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு நல்லதுதான், மகிழ்ச்சி இருக்கும். அந்த வேலையிலே குறை வைத்து விட்டோம் என்ற எண்ணமானது நமக்கு வராது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமானதாக, ரொம்ப அருமையான வாழ்க்கையானதாக அந்த வாழ்க்கையானது அமைய பெற்றிருக்கும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அற்புதமான வாழ்க்கையாக அது உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போன வாழ்க்கையோட யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை, சில விதைகள் மண்ணுக்குள்ளே மக்கி போய்விடும், உரமாக போய்விடும். நம்ம விதைக்கிறோம், எல்லா விதையும் முளைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பல இது மக்கி போயிடுது. அப்ப அதுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லை. இது அந்த மண்ணை பிளந்து மேலே வரக்கூடிய ஊட்டச்சத்தானது அந்த விதையிலே இல்லை. சில விதைகள் மண்ணை பிளந்து 2 இலைகளை மேலே துளிர்த்து விடுகின்றன. அதற்கு போதுமான ஆற்றலானது பூமியிலே கிடைக்காததின் பொருட்டு அது அப்படியே கருகி விடுகிறது.
சில விதைகள் செடிகளாக வளர்கின்றன, வளர்ந்து அது பிறருக்கு உபயோகப்படும் வகையில இருந்து அழிந்து விடுகிறது, அல்லது போதுமான ஆற்றல் இல்லாததினால் அதுவும் இந்த இயற்கையால் அழிக்கப்படுகின்றது. சில விதைகள் மட்டுமே விருட்சமாக வளர்கின்றன. அந்த விருட்சத்திற்கு தெரியும் எங்கிருந்து தண்ணி எடுக்க வேண்டும், எங்கிருந்து போஷாக்குகளை எடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து அந்த வேரை, அந்த விதையானது விருட்சமாக மாறி வேரை நாலாபுரமும் பரவச் செய்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே இருந்து எடுத்துக்கொண்டு நல்ல வளர்ந்து என்ன செய்து தனக்காக அது வாழ்வதில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக தன் வாழ்க்கையவே அது மாற்றிக்கொள்கிறது. அதனாலே அது நீடித்து நிலைக்கிறது, பல காலங்களுக்கு நீடித்து நிலைத்திருக்கும். அதோடு நிற்கிறதா? அந்த விருட்சமான பின்பு பூக்களானது பூக்கிறது. அந்த பூக்கள் மரத்திலே அப்படியே இருந்து விடுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை அடைந்து பிஞ்சுகளாக மாறுகிறது, பிஞ்சுகள் காயாக மாறுகிறது, காய் கனியாக மாறுகிறது, கனி ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே மரத்தை விட்டு கீழே விழுகிறது. இது வாழ்க்கையோட தத்துவம். இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் ஜனிப்பதில்லை. மக்கி போற விதை போல சில உயிர்கள் அப்படியே இந்த பூமிக்கு வராமலே இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. தன்னால் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த பூமியிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல உயிர்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத இருக்கின்ற உயிர்கள் ஏராளம் இன்னும். சரி, அப்படி ஒரு சில பேத்துக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அந்த விதையானது 2 இலைகளை துளிர்க்கும் பொழுதே சிலதுக்கு அருகி போயிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போலதான் பிறந்த உடனே அவர்களுக்கான கர்மத்தின் காரணமாக இந்த கிடைத்த உடலையும் விட்டு நீங்கி விடுகின்றன சில உயிர்கள் சின்ன வயதிலேயே. சில செடிகளாக வளர்கின்றன, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பூக்கும், எல்லாம் செய்யும். ஆனாலும் அதனால் தாக்கு பிடித்து வளர முடிவதில்லை இந்த பூமியிலே. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அழிந்து விடுகிறது. இயற்கை அதையும் விடுவித்து விடுகிறது. ஆனா ஒரு சில தாவரங்கள் தான் விருட்சமாக மாறுகிறது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீடித்து நிலைக்கிறது. அதே போல மனிதர்களும் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல்களை பெற்றவர்கள் மட்டுமே விருட்சமாக வளர்கிறார்கள், விருட்சமாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் ஏனையவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்குவ நிலையும் அடையாமல் மக்கி போய் விடுகிறார்கள், அல்லது சிறிது விஷயத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக ஒரு செடியாக அப்படியே அதனுடனே அந்த வாழ்க்கையை முடிந்து போய்விடுகிறது. சில பேர் கடினமான முயற்சியின் காரணமாக ஒரு நல்ல பெரிய மரமாக வளர்ந்து அதற்கு பின்பு பூக்காமல் காய்க்காமல் ஒரு மரமானது பட்டு போவது போல தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சில பேர் நல்ல விருட்சமாக வேரூன்றி அசைக்க முடியாத தன்மையிலே மரம் போல நிற்பார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல காலத்திற்கு தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வாழ்வார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விருட்சமானது தனக்காக வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ்கின்றது. இந்த மனிதர்களும் அப்படித்தான். பக்குவப்பட்ட மனிதர்கள் விருட்சம் போல, எது அடர்ந்த விருட்சம் போல மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கின்றார்கள். தன்னுள் அந்த பூவாக ஒரு வாழ்வு இருக்கும் அல்லவா, பூக்களை எல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பூவானது காயாக மாறும். அந்த விருட்ச நிலை அடைந்த பின்பு, பக்தியிலே ஒரு உயர்ந்த நிலை அடைந்த பின்பு பூக்கள் பூக்கின்றன. அந்த பூக்கள் எல்லாம் காயாக மாறுவது போல் அவர்களுக்குள்ள அந்த மனமானது பக்குவப்படுகிறது. அந்த பூ என்கின்ற ஆசா வாசங்கள் எல்லாம் எப்பொழுது இறைவன் அந்த மனிதர்களை ஆட்கொள்கின்றாரோ அப்பொழுதே அந்த பூக்கள் எல்லாம் முதிர்ந்து பிஞ்சுகளாக மாறுகின்றன. அவர்கள் பக்குவப்பட அந்த பிஞ்சுகள் எல்லாம் காய்களாக மாறுகின்றன. ஒரு ஞான நிலை அடையும் போது அந்த காய்கள் எல்லாம் கனியாகின்றன. ஒரு உயரிய நிலையை அடைந்து விட்டார்கள், இறைவனை உணர கூடிய அந்த அற்புத நிலையை அடைந்து விட்டார்கள்னா அந்த மரத்தினின்று அந்த கனியானது விடுபடுகிறது. இந்த உடலை விட்டு அந்த உயிரானது பிரபஞ்சத்திலே கலக்கின்றது. அந்த கனி யாருக்கு பயன்படுகிறது? பல்லுயிர்களுக்கும் பயன்படும். அதே போல்தான் இந்த பிரபஞ்சத்திலே கலந்து விட்ட அந்த உயிரானது பல நபர்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்கும். பல உயிர்களுக்கு
நன்மை செய்வதாக இருக்கும், பல பேற்றினுடைய பசியை ஆற்றுவதாக அந்த ஆன்மாவானது இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலை என்று யோசித்து பாருங்கள். மண்ணுக்குள்ளே மக்கி போகின்ற விதையாக நாம் இருப்போமா, 2 இலையாக வந்து துளிப்போமா, ஒரு செடியாக வளர்ந்து பட்டு போவோமா, இல்லை விருட்சமாக மாறுவோமா? விருட்சமாக மாறினாலும் நாம் பூத்து குலுங்குகின்ற மரமாக இருத்தல் தான் சிறப்பு. பூத்து குலுங்கினாலும் அதிலே பிஞ்சுகள் உண்டாயது காயாகி கனியாகின்ற அற்புதம் அப்படிங்கிறது, அந்த அற்புதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தால் தான் நடக்கும். அதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானால் மட்டும்தான் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி வைக்க முடியும். அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே நீங்காமல் இருக்கிறது அப்படின்னா அவரை பற்றியே நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நாம் விதையாக மக்கி போக மாட்டோம். அதை என்ன சொல்றது, போஷாக் இல்லாத விதையாக நாம் மக்கி போக மாட்டோம். நல்ல ஆரோக்கியமான விதையாக இருந்து பெரிய விருட்சமாக மாறி பூக்கள் எல்லாம் பூத்து காய் கனியாகி பிரபஞ்சத்தினுள்ளே கலக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம். அதனாலதான் சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்னு சொல்றது. எந்த ஐயமுமின்றி சிவபெருமானை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அந்த அரும்பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இறைவனாகத்தான் இருப்பார், அதிலும் சிவபெருமானாகத்தான் இருப்பார். அப்படின்னா அது அவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். எவன் உள்ளத்துல, யாரோட உள்ளத்துல கள்ளம் கபடம் இல்லையோ, கள்ளம் கபடம் இல்லாமல் ஒருவன் வாழ்கின்றான், குழந்தை போல் வாழ்கின்றான் என்றால் அவன்தான் இந்த உலகத்திலே மேலான தன்மையை பெற்றவனாக இருப்பான். ஒரு மனிதனிடம் எளிமை இருக்கிறது, அந்த எளிமைதான் அவனை உயர்த்தும், ஒரு உயரிய நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். இந்த உண்மையை மறக்காமல் வைத்திருங்கள். உங்கள் உள்ளத்திலே எளிமை எப்பொழுதும் குடிகொண்டிருக்க இறைவனாகப்பட்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டே இருப்பார். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே. வாழ்க்கையானது நமக்கு கிடைத்தற்கு அரிய பொக்கிஷம், வரம் சொல்ல போனா அந்த வரத்தை வீணாக்கி விடாதீர்கள். அந்த வரத்தை வீணாக்கி விடார்கள். கிடைத்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைத்த காலத்தையும் கிடைத்த நேரத்தையும் கிடைத்த இந்த வாழ்க்கையும் அற்புதமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இட்ட கட்டளைப்படி கர்மாவை நிறைவேற்றுவதுடன் சேர்ந்து இறைவனை நாம் தொழும் பொழுது, அதிலும் சிவபெருமானை தொழும் பொழுது வீணாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்திலும் சிவபெருமான் மகிமைகளை பற்றி பேசுவதும் அவருடைய நாம ஜபத்தை செய்வதன் மூலமாக நம்முள்ளே அவரின் அருளை கண்டிப்பாக உணர முடியும். அப்படி உணரும் பொழுது அந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நண்பர்களே.